வணக்கம். காலை வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மெசேஜ் எதாவது அனுப்பிச்சிருக்காங்களா? ஆமா ஆமா மேம், ஒரு 5 நிமிஷத்துல ஜாயின் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம தொடங்கலாம். இன்றைக்கு வந்து நேரு அவர்கள் தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு எழுதின கடிதங்கள். அது கடிதங்கள் அப்படிங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெக்ஸ்ட் புக்கு வித் இன்ட்ரெஸ்டிங் லாங்குவேஜ் எழுதியிருக்கிற மாதிரி தான் தோணுது. அந்த அளவுக்கு செறிவான, அதுவும் அந்த காலகட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு செறிவோட கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு 3ஆம் நாள் வாசிப்பு நம்ம படிக்க போறோம். என்னென்ன படிக்க போறோங்கிறது ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இன்றைக்கு வந்து மொழிகளின் தோற்றமும் அதனுடைய மொழிகளுக்கு உள்ளே இருக்கிற உறவும், அதுக்கப்புறம் இனக்குழுக்கள் தோற்றம், அதுக்கப்புறம் வேளாண்மையினால் விளைந்த நன்மைகள், இந்த விஷயங்கள் படிக்க போறோம். நாகஜோதி, நீங்க தொடங்க. ஓகே, தோழர்களுக்கு வணக்கம். மொழிகளின் சம்பந்தங்கள். ஆரியர்கள் எவரினும் எங்கு சென்றாலும் எப்படி பல நாடுகளில் பரவி வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்தோம். ஆனால் பலவித வெப்ப தட்ப நிலைமைகளும் பலவித சூழ்நிலைகளும் ஆரியர்களின் வெவ்வேறு பிரிவுகளில் பல வேறுபாடுகளை தோற்றுவித்தன. ஒவ்வொரு பிரிவும் புதிய பழக்கங்களுடன் தன் வழியிலேயே மாறிக்கொண்டே இருந்தது. அந்த காலத்தில் பிரயாணம் செய்வது மிகவும் கடினமாக இருந்ததால் அவர்கள் பிற நாடுகளில் இருந்த தம்மை சேர்ந்த மற்ற பிரிவுகளை சந்திக்க முடியவில்லை. மற்றவர்களிடமிருந்து ஒவ்வொரு பிரிவும் துண்டிக்கப்பட்டது. ஒரு நாட்டின் மக்கள் புதிதாக எதையாவது கற்றால் மற்றொரு நாட்டில் இருந்த மக்களுக்கு அதை சொல்ல முடியவில்லை. ஆகையால் மாறுதல்கள் வந்தன. சில தலைமுறைகளுக்கு பின் ஓர் ஆரிய குடும்பம் பலவாக சிதைந்தது. அவர்கள் அனைவரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை கூட ஒரு கால் அவர்கள் மறந்துவிட்டனர் போலும். அவர்களுடைய ஒரே மொழி பல மொழிகளாயின. ஒன்றுக்கொன்று பெரிதும் வேறுபட்டதாக தோன்றியது. அவ்வளவு வேறுபட்டதாக தோன்றினாலும் பல பொதுவான சொற்களும் பல ஒற்றுமைகளும் இருந்தன. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதும் கூட பல்வேறு மொழிகளில் இந்த பொது சொற்களை காணலாம். முன்னொரு காலத்தில் இந்த மொழிகள் ஒன்றாகவே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லவும் முடியும். பிரெஞ்சு, ஆங்கில மொழிகளில் அத்தகைய பல பொது சொற்கள் இருக்கின்றன என்பது உனக்கு தெரியும். ஃபாதர், மதர் என்கிற 2 மிகவும் சாதாரண சொற்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஹிந்தியிலும் வடமொழியிலும் அச்சொற்கள் பிதா, மாதா என்று உனக்கு தெரியும். லத்தீன் மொழியில் அவை ஃபாடர், மதர், கிரேக்க மொழியில் ஃபாடர், மெடர், ஜெர்மன் மொழியில் வாடர், ஃபாதர் என்று உச்சரிக்கப்படுகிறது. முட்டர், முதர் என்றும் உச்சரிக்கப்படுகிறது. பிரெஞ்சு மொழியில் ஃபெரே, மெரே என்று இப்படி மற்ற பல மொழிகளிலும் கூறப்படுகிறது. அவையெல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பதை போல் தோன்றுகிறதல்லவா? அவற்றினிடையே ஒரு குடும்ப ஒற்றுமை இருக்கிறது. ஒரு மொழி மற்றொரு மொழியிலிருந்து பல சொற்களை கடன் வாங்கலாம். இவ்விதம் ஹிந்தியிலிருந்து ஆங்கிலத்தில் பல சொற்களை கடன் வாங்கி இருக்கிறது. ஆங்கிலம் பல சொற்களை கடன் வாங்கி இருக்கிறது. ஆனால் ஃபாதர், மதர் ஆகிய 2 சொற்களும் கடன் வாங்கப்பட்டிருக்க முடியாது. அவை புதிய சொற்களாக இருக்க முடியாது. ஆரம்பம் முதற்கொண்டே மக்கள் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்த போதே தந்தைகளும் தாய்களும் இருந்தனர். எனவே அவர்களை குறிக்கும் சொற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே இச்சொற்கள் கடன் வாங்கப்பட்டவை அல்ல என்று நாம் கூற முடியும். ஒரே மொழி குடும்பத்தில் இருந்துதான் அவை வந்திருக்க முடியும். இப்பொழுது பல நாடுகளில் வெகு தூரத்துக்கு வெகு தூரம் வாழ்ந்து கொண்டு பல்வேறு மொழிகளை பேசிக்கொண்டிருக்கும் மக்கள் முன்னொரு காலத்தில் ஒரே பெருங்குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து கண்டுகொள்ள முடியும். மொழி ஆராய்ச்சி எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதையும் அது நமக்கு எவ்வளவு விஷயங்களை அறிவிக்கிறது என்பதையும் பார். 3 அல்லது 4 மொழிகள் நமக்கு தெரிந்தால் மேலும் அதிக மொழிகளை கற்பது கடினம் அல்ல. இன்று பல நாடுகளில் ஒருவருக்கொருவர் தூரத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் நம்மில் பலர் முன்காலத்தில் ஒரே மக்களாக இருந்தோம். அதற்கு பிறகு நாம் வெகுவாக மாறிவிட்டோம். பலர் நம்முடைய உறவுகளை மறந்து விட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் மக்கள் தாங்களே சிறந்தவர்கள் என்றும் மிகவும் அறிவுள்ளவர்கள் என்றும் மற்றவர்கள் தம்மை போல அவ்வளவு நல்லவர்கள் அல்ல என்றும் எண்ணுகிறார்கள். ஆங்கிலேயன் தானும் தன்னுடைய நாடுமே மிகச் சிறந்ததாக கருதுகிறான். பிரெஞ்சு நாட்டுக்காரன் பிரான்சை பற்றியும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒவ்வொன்றை பற்றியும் கர்வம் கொள்கிறான். பல இந்தியர்கள்
பல வழிகளில் இந்தியாவே உலகின் மிக சிறந்த நாடு என்று நினைக்கின்றனர். இதெல்லாம் தற்பெருமையே. ஒவ்வொருவனும் தன்னை பற்றியும் தன் நாட்டை பற்றியும் நல்லதாகவே எண்ண விரும்புகிறான். ஆனால் உண்மையிலேயே தன்னிடம் சில நல்லதும் சில தீயதும் இல்லாத மனிதனே கிடையாது. அவ்விதமே கொஞ்சம் நல்லதாகவும் கொஞ்சம் தீயதாகவும் இல்லாத நாடு கிடையாது. நல்லதை நாம் எங்கு கண்டாலும் அதை எடுத்துக்கொள்ளவும், தீயது எங்கு இருப்பினும் அதை போக்கிட முயல்வதும் வேண்டும். நாம் நம் சொந்த நாடாகிய இந்தியாவை பற்றித்தான் மிகவும் அக்கறை கொண்டுள்ளோம். இன்று நம் நாடு தாழ்ந்த நிலையில் இருப்பதும், நம் மக்கள் அநேகம் பேர் மிகவும் ஏழைகளாக துயரப்பட்டு கொண்டிருப்பதும் வருத்தமாக இருக்கிறது. அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. அவர்களை எப்படி அதிக மகிழ்ச்சியுடன் இருக்க செய்ய முடியும் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம் பழக்க வழக்கங்களில் எவை நல்லவை என்று கண்டு அவற்றை நீட்டிக்க செய்ய வேண்டும். தீயவை எதுவாயினும் அவற்றை தூக்கி எறிய வேண்டும். பிற நாடுகளில் நல்லது எதையேனும் கண்டால் நிச்சயமாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியர்கள் என்ற முறையில் இந்தியாவில் நாம் வாழ வேண்டும். இந்தியாவுக்காக பணியாற்ற வேண்டும். ஆனால் நாம் உலகின் பெருங்குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதையும், பிற நாடுகளில் வாழும் மக்கள் நம்முடைய ஒன்றுவிட்ட உடன்பிறப்புகளே என்பதையும் நாம் மறக்க கூடாது. உலகில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருந்தால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். எனவே உலக அனைத்தையும் வாழ்வதற்கு அதிக மகிழ்ச்சியளிக்கும் இடமாக செய்ய நாம் முயல வேண்டும். அடுத்தது, எது நாகரிகம்? ஆரம்ப கால நாகரிகங்களை பற்றி சற்று உனக்கு சொல்ல போகிறேன். அதை சொல்வதற்கு முன் நாகரிகம் என்றால் என்ன பொருள் என்பதை பற்றிய கருத்தை உருவாக்க முயல வேண்டும். நாகரிகமாக்குவது என்றால் நல்ல வழக்கங்களால் காட்டுமிராண்டித்தனமான எண்ணங்களை திருத்துவது, சீர்படுத்துவது, மாற்றி அமைப்பது என்று அகராதி கூறும். இது சமூகத்தை அல்லது மக்களின் ஒரு பிரிவை விசேடமாக குறிக்கும். விலங்குகளை விட மக்கள் சற்று நல்லவர்களாக இருந்த அநாகரீகமான நிலைக்கு காட்டுமிராண்டித்தனம் என்று பெயர். நாகரீகம் என்பது அதற்கு மாறானது. காட்டுமிராண்டித்தனத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் எட்டு செல்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நாகரீகமானவர்கள். ஆனால் ஒரு மனிதன் அல்லது ஒரு சமூகம் காட்டுமிராண்டித்தனம் கொண்டதா அல்லது நாகரீகமானதா என்று எப்படி நாம் கண்டுபிடிப்பது? ஐரோப்பாவில் பலர் தாங்களே மிகவும் நாகரீகமானவர்கள் என்றும், ஆசிய மக்கள் மிகவும் காட்டுமிராண்டித்தனம் கொண்டவர்கள் என்றும் எண்ணுகின்றனர். இது ஆசிய ஆப்பிரிக்க மக்களை விட ஐரோப்பிய மக்கள் அதிக ஆடைகளை அணிகிறார்கள் என்பதனாலா? ஆடைகள் வெப்ப தட்ப நிலையை சார்ந்தவையாகும். தட்பநிலை காலத்தில் வெப்பநிலை காலத்தை விட மக்கள் அதிக ஆடைகளை அணிகின்றனர். ஆயுதம் இல்லாத மனிதனை விட துப்பாக்கியுடன் இருக்கும் மனிதன் அதிக பலம் வாய்ந்தவன் என்பதால் அவன் அதிக நாகரீகம் வாய்ந்தவனா? அதிக நாகரீகமானவனோ இல்லையோ, பலவீன நிலையில் இருக்கும் மனிதன் மற்றவனை அதிகம் நாகரீகம் இல்லாதவன் என்று சொல்ல துணிய மாட்டான். அப்படி சொன்னால் அவன் சுடப்பட்டு விடுவான். சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரும் யுத்தம் நடந்தது என்பது உனக்கு தெரியும். உலகின் பெரும்பாலான நாடுகள் அதில் கலந்திருந்தன. அவை ஒவ்வொன்றும் மறுபுறம் இருந்து மக்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை கொல்ல முயன்று கொண்டிருந்தது. ஆங்கிலேயன் தங்களால் முடிந்த அளவு ஜெர்மானியர்களை கொல்ல முயன்றான். ஜப்பானியரும் ஆங்கிலேயரை கொன்றனர். லட்சக்கணக்கான மக்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டனர். பல்லாயிரம் பேர் ஆயுள் முழுவதும் ஊனமடைந்தவராக நின்றனர். சிலருக்கு கண்களே போய் குருடர்களாகி விட்டனர். மற்றவர்களுக்கு கையோ காலோ போய்விட்டது. பிரான்சிலும் மற்ற இடங்களிலும் இத்தகைய உடல் ஊனமுற்ற பலரை பார்த்திருக்கிறாய். மெட்ரோயிலும் பாரிஸில் சுரங்க ரயில் வண்டிகளில் அவர்களுக்கான தனி ஆசனங்கள் இருக்கின்றன. இம்மாதிரி மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்வது மிக நாகரீகமான செயல் என்றோ அல்லது மிக அறிவுள்ள செயல் என்றோ நினைக்கிறாயா? தெருக்களில் இரு மனிதர்கள் சண்டை போட்டால் காவல்காரன் அவர்களை பிரித்து விடுகிறான். அவர்கள் எவ்வளவு அறிவற்றவர்கள் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் பெரிய நாடுகள் ஒன்றோடொன்று சண்டையிட்டுக் கொண்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொல்வது இன்றும் எவ்வளவு அறிவு கெட்ட செயல்! அது காடுகளில் இரு காட்டுமிராண்டிகள் சண்டை போட்டுக் கொள்வது போலத்தான் இருக்கிறது. அந்த அநாகரிகமான மக்கள் காட்டுமிராண்டிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்றால் அதே விதம் நடக்கிற நாடுகள் இன்னும் எவ்வளவு அதிக காட்டுமிராண்டித்தனமானவை என்று எண்ணிப்பார். இவ்விதம் இந்த பிரச்சனையை நீ பார்த்தால், மகா யுத்தத்தில் சண்டையிட்டு பலரை சாகடித்த இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் பல நாடுகள் நாகரீகமே அடையாதவை என்றே நீ சொல்வாய்.
இருப்பினும் இந்த நாடுகளிலெல்லாம் பல அருமையான விஷயங்களும் அருமையான மனிதர்களும் இருக்கிறார்கள் தான். நாகரிகம் என்றால் என்ன பொருள் என்பதை புரிந்து கொள்வது எளிதல்ல என்று நீ கூறுவாய். நீ கூறுவது சரிதான். அது மிகவும் கடினமான பிரச்சனை. அருமையான கட்டடங்கள், சித்திரங்கள், நூல்கள் மற்றும் அழகான ஒவ்வொன்றும் நிச்சயமாக நாகரிகத்தின் அறிகுறிகள். ஆனால் தன்னலமற்றவனாகவும் அனைவரின் நலனுக்காகவும் பிறருடன் சேர்ந்து உழைப்பவனாகவும் இருக்கும் மனிதனே நாகரிகத்தின் சான்றாவான். சேர்ந்து உழைப்பதும் தனியாக உழைப்பதை விட சிறந்தது. பொது நலனுக்காக சேர்ந்து உழைப்பது அனைவருக்கும் நல்லதாகும். அடுத்தது, இனங்கள் தோன்றியது எப்படி? மனிதன் முதலில் பூமியில் தோன்றிய போது விலங்கை போல இருந்தான் என்பதை என்னுடைய முந்தைய கடிதங்களில் கூறியிருந்தேன். மெல்ல மெல்ல ஆயிரம் ஆண்டுகளில் அவன் வளர்ச்சி பெற்று சற்று மேம்பாடு அடைந்தான். இன்று சில கொடிய விலங்குகள் செய்வது போல அவனும் முதலில் ஒருவனாகவே வேட்டையாடி இருக்க வேண்டும். பிறகு மற்றவர்களுடன் கூட்டமாக செல்வது அறிவுள்ளது, பத்திரமானது என்று கண்டான். பலர் ஒன்றாக சேர்ந்தால் அதிக பலம் வாய்ந்தவர்களாகி மிருகங்களும் மற்ற மனிதரும் தாக்கும் போது தம்மை நன்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும். தங்களுடைய பாதுகாப்புக்காக மிருகங்கள் கூட இவ்விதம்தான் கூட்டமாய் செல்கின்றன. செம்மறியாடுகள், வெள்ளாடுகள், மான்கள், யானைகள் கூட கூட்டமாகத்தான் போகின்றன. விலங்கு கூட்டம் தூங்கும் போது அவற்றில் சில விழித்திருந்து காத்து நிற்கும். ஓநாய் கூட்டங்களை பற்றிய கதைகளை நீ படித்திருக்க வேண்டும். ரஷ்யாவில் குளிர்காலத்தில் ஓநாய்கள் கூட்டமாய் செல்கின்றன. குளிர்காலத்தில் அவற்றுக்கு அடிக்கடி பசியெடுக்கும் போது மனிதர்களை தாக்குகின்றன. ஒரே ஒரு ஓநாய் மனிதனை தாக்குவது அபூர்வம். ஆனால் கூட்டமாக இருக்கும் போது அவை மனிதர்களை தாக்குவதற்கு அதிக பலம் கொண்டிருப்பதை உணர்கின்றன. மனிதர்கள் உயிர் தப்ப வேண்டி விரைந்து ஓட வேண்டியிருக்கும். உறைபனி மூடிய தரையின் மேல் வழுக்கி இழுத்து செல்ல உதவும் ஸ்லெட்ஜ் எனும் சக்கரமில்லாத வண்டிகளில் செல்லும் மனிதர்களுக்கும் ஓநாய்களுக்கும் ஓர் ஓட்டப்பந்தயமே நடக்கும். இவ்விதமே நாகரீக முன்னேற்றத்தின் ஆதிகால மனிதர்கள் செய்த முதல் செயல் கூட்டமாக ஒன்று சேர்ந்ததுதான். இதை இனம் என்று கூறலாம். அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய ஆரம்பித்தனர். ஒத்துழைப்பு என்பது ஆரம்பித்தது. ஒவ்வொரு மனிதனும் இனத்தை பற்றி முதலிலும் தன்னை பற்றி பிறகேதான் எண்ண வேண்டி இருந்தது. இனத்திற்கு ஆபத்து நேரிட்டால் ஒவ்வொருவரும் அதற்காக சண்டையிட்டு இனத்தை காக்க வேண்டும். இனத்தில் யாராவது இனத்துக்காக வேலை செய்யாவிடில் அவன் துரத்தி அடிக்கப்பட்டான். இப்போது மக்கள் ஒன்றாக வேலை செய்தால் அவர்கள் ஒழுங்குடன் செயல்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்கு தோன்றியதை செய்வதானால் இனத்தின் பலர் எஞ்சி இருக்க முடியாது. எனவே யாரோ ஒருவன் தலைவனாக இருக்க வேண்டும். மிருக கூட்டத்தில் கூட தலைவன் உண்டு. மனிதர்களில் கூட மிக்க பலம் வாய்ந்தவனைத்தான் தங்கள் தலைவனாக தேர்ந்தெடுத்தனர். சண்டை அதிகம் இருந்தபடியால் மிக பலம் வாய்ந்தவனே தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஓர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் தமக்குள்ளேயே சண்டை போட்டால் அவ்வினம் விரைவில் கலைந்துவிடும். ஆகையால் இனத்துக்குள்ளே சண்டை நடக்காதபடி பார்த்து கொண்டான். ஆனால் ஒரு இனம் மற்றொரு இனத்துடன் சண்டை போடும் பிறர் ஒவ்வொருவருடன் சண்டைக்கு செல்லும் பழைய முறையில் இவ்விதம் முன்னேற்றம் ஏற்பட்டது. முதல் இனங்கள் பெருங்குடும்பங்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இதை சேர்ந்தவரெல்லாம் ஒருவரோடொருவர் உறவு கொண்டிருந்தார்கள். ஆனால் குடும்பங்கள் விரைந்து வளர்ந்து இனம் மிக பெரிதாயிற்று. ஆரம்ப காலத்தில், குறிப்பாக இனங்கள் ஏற்படுவதற்கு முன், மனிதனுக்கு வாழ்க்கை சிரமமானதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். வீடு கிடையாது, கொஞ்சம் விலங்குகளின் தோலை தவிர ஆடைகள் கிடையாது, தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டு இருக்க வேண்டும். அன்றாட உணவை பெற மிருகங்களை வேட்டையாடி கொல்லவோ அல்லது கொட்டைகளை பழங்களை தேடி பெறவோ வேண்டியிருந்தது. எங்கும் தனக்கு விரோதிகள் இருப்பதாக அவன் எண்ணி இருந்திருக்க வேண்டும். கல்மழை, உறைபனி, பூகம்பங்கள் ஆகியவற்றை அனுப்பும் இயற்கை கூட அவனுக்கு விரோதியாக தோன்றியிருக்க வேண்டும். எதையும் புரிந்து கொள்ள முடியாததால் எல்லாவற்றையும் கண்டு பயம் கொண்டு பூமியில் கேவலமான அடிமையாய் ஊர்ந்து கொண்டிருந்தான். கல்மழை பொழிந்தால் மேகங்களினூடேயுள்ள ஏதோ ஒரு தெய்வம் அவனை தாக்க முயலுவதாக எண்ணினான். பயந்து போய் மேகங்களினூடே உள்ள அந்த ஆளை திருப்தி செய்விக்க விரும்பினான். அவனை எப்படி திருப்திப்படுத்துவது? அவனுக்கு அதிக அறிவோ மூளையோ இல்லை. மேகங்களினூடே இருக்கும் தெய்வமும் தன்னை போலவே தான் இருப்பார் என்றும் அவர் உணவை விரும்புவார் என்றும் எண்ணி இருக்க வேண்டும். எனவே கொஞ்சம் மாமிசத்தை எடுத்து சென்றோ அல்லது ஒரு விலங்கை கொன்று பலி கொடுத்தோ அதை அத்தெய்வம் சாப்பிடுவதற்காக எங்கேயாவது விட்டு செல்வான்.
மழையையும் கல்மழையையும் இவ்விதம் தன்னால் தடுத்துவிட முடியும் என்று அவன் கற்பனை செய்தான். ஏன் மழை, உறைபனி, கல்மழை ஆகியவை வருகிறது என்பது நமக்கு தெரியுமாதலால் இது அறிவில்லாத செயல் என்று நமக்கு தோன்றுகிறது. இவற்றுக்கும் மிருகத்தை கொன்று பலியிடுவதற்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. அறிவற்ற செயல்களை செய்யும் அளவுக்கு அறிவாளிகளாக உள்ள பலர் இன்று கூட இருக்கிறார்கள். அடுத்தது, மதங்கள் தோன்றிய விதமும் உழைப்பு பங்கீட்டு முறையும். ஆதி மனிதர்கள் எதை கண்டாலும் அஞ்சினார்கள் என்றும் தங்களுக்கு நேரிடும் துரதிர்ஷ்டம் ஒவ்வொன்றும் கோபமும் அவநம்பிக்கையும் கொண்ட கடவுளர்களால் உண்டாக்கப்படுகிறது என்றும் கற்பனை செய்தார்கள் என்று முந்தைய கடிதங்களில் கூறினேன். காடு, மலை, நதி, மேகம் இப்படி ஒவ்வொன்றிலும் கடவுளர்களை கற்பனை செய்து பார்த்தனர். கடவுள் அன்புள்ளவர், நல்லவர் என்று கருதாது அவர் எப்போதும் கோபமும் எரிச்சலும் கொண்டவர் என்று எண்ணினார்கள். அவருடைய கோபத்திற்கு அஞ்சியதால் அவருக்கு எதையாவது, முக்கியமாக உணவை படைத்து அவரை சரி கட்ட முயன்றார்கள். எப்போதாவது பூகம்பம் அல்லது வெள்ளம் அல்லது ஏராளமானவர்களை கொன்றுவிடும் நோய் போன்ற பேராபத்து நிகழ்ந்தால் அவர்கள் மிகவும் பயந்து போய் கடவுளர்கள் கோபமாகிவிட்டனர் என்று நினைப்பர். அப்போது அக்கடவுளர்களை மகிழ்விப்பதற்காக ஆண் பெண்களை தியாகம் செய்யவும் தங்களுடைய சொந்த குழந்தைகளையே கொல்லும் அளவுக்கு சென்று அவர்களை கடவுளுக்கு படையலாக அளித்திடுவர். இது கொடுமையாக தோன்றுகிறது. ஆனால் பயந்து போய்விட்ட ஒரு மனிதன் எதையும் செய்வான். இதுதான் மதத்தின் ஆரம்பமாக இருந்திருக்க வேண்டும். எனவே மதம் முதலில் பயத்தின் உருவில் வந்தது. பயத்தின் காரணமாக செய்யப்படும் எதுவும் தவறானது. மதம் அழகிய பல விஷயங்களை நமக்கு கூறுகிறது என்பதை நீ அறிவாய். நீ வளரும் போது உலகின் மதங்களை பற்றியும் அதன் பெயரால் செய்யப்பட்டுள்ள நல்லவை தீயவை பற்றியும் ஆகியவற்றையும் படிப்பாய். இருப்பினும் மதம் எப்படி ஆரம்பித்தது என்பதை இங்கு கவனிப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். பின்னர் எப்படி அது வளர்ந்தது என்பதை பார்ப்போம். ஆனால் எவ்வளவுதான் அது வளர்ந்திருப்பினும் மதத்தின் பெயரால் மக்கள் பிறருடன் சண்டை போட்டு அவர்களின் மண்டையை உடைக்கிறார்கள் என்பதை இன்று கூட நாம் பார்க்கிறோம். பலருக்கு இன்னும் அது அஞ்ச வேண்டிய ஒன்றாகவே உள்ளது. ஆலயங்களில் காணிக்கைகளை செலுத்தியும் மிருகங்களை பலியிட்டும் சில கற்பனையான கடவுளர்களை திருப்தி செய்விக்க முயலுவதில் அவர்கள் பொழுதை கழிக்கின்றனர். இவ்விதம் ஆதி மனிதன் கடினமானதொரு வாழ்க்கையே கொண்டிருந்தான். அநேகமாக ஒவ்வொரு நாளும் தனக்கு உணவை தேடி பெற வேண்டியிருந்தது. இல்லாவிடில் பட்டினிதான். அந்த காலத்தில் சோம்பேறி ஒருவன் கூட வாழ்ந்திருக்க முடியாது. ஒரேடியாக ஏராளமான உணவை தேடி பெறுவதும் பிறகு வெகு காலம் ஏதும் செய்யாமல் இருப்பதும் முடியாது. ஓர் இனம் அல்லது சாதி உண்டான போது மனிதனுக்கு வாழ்க்கை சற்று எளிதாகியது. அவ்வினத்தின் மக்கள் அனைவரும் ஒருமித்து வேலை செய்து தனியாக ஒருவன் வேலை செய்து பெறக்கூடியதை விட அதிக உணவை பெற முடிந்தது. ஒன்றாக கூடி வேலை செய்வது அல்லது கூட்டுறவு என்பது தனியொருவனாக செய்ய முடியாத பல காரியங்களை செய்திட நமக்கு உதவுகிறது. ஓரிரண்டு மனிதர்கள் பெருஞ்சுமையை தாங்கி எடுத்து செல்ல முடியாது. ஆனால் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் பல மனிதர்கள் அப்பெருஞ்சுமையை எளிதாக எடுத்து செல்ல முடியும். அந்த காலத்தில் மற்றொரு பெரிய முன்னேற்றம் வந்ததை பற்றியும் ஏற்கனவே உனக்கு கூறியிருக்கிறேன். விவசாயம்தான் அது. சில எறும்புகளினிடையே தான் விவசாயம் ஆரம்பம் என்பதை அறிய உனக்கு அதிசயமாக இருக்கும். ஆனால் எறும்புகள் உழுது விதை விதைத்து அறுவடை செய்கின்றன என்று நான் சொல்வதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நாம் தின்னும் விதைகள் கொண்ட செடி புதரை கண்டால் அச்செடிகளை சுற்றிலும் உள்ள புற்களை அவை கவனமாக பிடுங்கி விடுகின்றன. இதனால் அச்செடிகள் நீடித்திருக்கும் அதிக வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இந்த எறும்புகள் செய்வதையே ஒரு காலத்தில் மனிதர்களும் செய்திருக்கலாம். விவசாயம் என்னவென்று அப்போது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்ளவும் விதைகளை விதைக்க ஆரம்பிக்கும் அவர்களுக்கு வெகு காலம் பிடித்திருக்கும். விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டதால் உணவு பெறுவது மிகவும் எளிதாகிறது. மனிதர்கள் அதற்காக காலமெல்லாம் வேட்டையாட வேண்டி இருக்கவில்லை. முன்னை விட சற்று குறைவான கடின வாழ்வு வாழ முடிந்தது. மற்றும் ஒரு சுவையான மாறுதலும் அப்போதே ஏற்பட்டது. விவசாயம் செய்வதற்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனும் வேட்டையாடுபவனாக இருந்தான். அதுதான் மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலையாக இருந்தது. ஆனால் விவசாய தொழில் வந்தபோது பல்வேறு வேலைகள் ஏற்பட்டன. நிலங்களில் உழைத்தல், வேட்டையாடுதல், கன்றுகாலிகளை பராமரித்தல் ஆகிய வேலைகள் இருந்தன. அநேகமாக பெண்கள் கன்றுகாலிகளை பராமரித்து பசுக்களிடமிருந்து பால் கறந்திருக்கலாம். சில மனிதர்கள் சிலவித வேலைகளையும் மற்றவர்கள் வேறுவித வேலைகளையும் செய்திருக்கலாம். இன்று உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித வேலை செய்து வருவதை நீ காணலாம்.
ஒருவர் மருத்துவராகவும், பாலங்கள், சாலைகள் ஆகியவற்றை அமைக்கும் பொறியாளர்களாகவும் அல்லது தச்சராகவும், கொல்லராகவும், வீடுகள் கட்டும் கொல்லத்துக்காரராகவும், செருப்பு தொழிலாளராகவும், தையற்காரராகவும், இவ்விதம் பல தொழில்கள் செய்பவராகவும் இருக்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி தொழில் இருக்கிறது. மற்ற தொழில்களை பற்றி அதிகம் அவருக்கு தெரியாது. இதற்குத்தான் பணியை பிரித்து பங்கிட்டுக் கொள்வது அல்லது உழைப்பை வகுத்து பங்கிட்டுக் கொள்வது என்று பெயர். ஒருவன் ஒரு வேலையை நன்கு செய்ய முயன்றால் பல வேலைகளை செய்ய முயலுவதை விட அதிக நன்றாக அதை செய்ய அவனால் இயலும். இன்று உலகில் உழைப்பை வகுத்து பங்கிட்டுக் கொள்ளும் முறை மிகவும் இருக்கிறது. விவசாயம் வந்த பின் ஆதிக்குடிகளிடம் இவ்வித உழைப்பு பங்கீட்டு முறை மெதுவாக ஆரம்பித்ததை பார்க்கிறோம். முடிஞ்சது கோமதி மேம். அடுத்து காளி படிக்கணும். அவரே நன்றி நகஜோதி, ரொம்ப ரொம்ப அருமையா வாசிச்சீங்க. அடுத்து காளி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். விவசாயத்தினால் ஏற்பட்ட மாறுதல்கள். சென்ற கடிதத்தில் உழைப்பு பங்கீட்டை பற்றி கொஞ்சம் கூறினேன். முதலில் மனிதன் வேட்டையாடி மட்டுமே வாழ்ந்த போது உழைப்பு பங்கீட்டு முறை கிடையவே கிடையாது. எல்லாருமே வேட்டையாடினார்கள். போதுமான அளவு உண்பதற்கு உணவை சிரமப்பட்டே பெற முடிந்தது. ஆண் பெண்களிடையே உழைப்பு பங்கீட்டு முறை ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆண்கள் வேட்டையாடவும் பெண்கள் வீட்டில் தங்கி குழந்தைகளையும் வீட்டு பிராணிகளை பராமரிக்கவும் செய்திருப்பார்கள். விவசாயத்தை பற்றி மக்கள் அறிந்த பின் பல புதிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. முதலாவதாக உழைப்பு பங்கீட்டு முறை அதிகமாகியது. சிலர் வேட்டையாடினர், மற்றவர்கள் நிலங்களை பராமரித்து உழுதனர். பிறகு காலம் செல்ல செல்ல மக்கள் புதிய தொழில்களை கற்று அவற்றில் விசேட கவனம் செலுத்தினர். நிலத்தில் பயிர் செய்ததன் மற்றொரு நல்ல விளைவு என்னவென்றால் மக்கள் கிராமங்களிலும் நகரங்களிலும் குடியேற ஆரம்பித்தனர். விவசாய தொழில் ஏற்படுவதற்கு முன்னால் மக்கள் ஆங்காங்கே அலைந்து திரிந்து வேட்டையாடுவது வழக்கம். ஒரே இடத்தில் வசிப்பது அவர்களுக்கு அவசியமில்லாது இருந்தது. எங்கெங்கு அவர்கள் சென்றனரோ அங்கெல்லாம் அவர்களால் வேட்டையாட முடிந்தது. அவர்களிடமிருந்த பசுக்கள், ஆடுகள், மற்ற பிராணிகள் ஆகியவற்றின் காரணமாக அவர்கள் அடிக்கடி இடம் விட்டு இடம் செல்ல வேண்டியிருந்தது. இந்த பிராணிகள் புல் மேய்வதற்காக மேய்ச்சல் நிலம் தேவைப்பட்டது. ஓரிடத்தில் சில காலம் மேய்ந்த பின்னர் அந்த நிலம் அவர்களுக்கு மேய்வதற்கு போதுமானதாக இல்லாததால் அந்த மக்கள் அனைவருமே மற்றொரு இடத்திற்கு பெயர வேண்டியதாகிவிட்டது. விவசாய தொழில் வந்த பின் மக்கள் நிலத்திற்கு அருகிலேயே வசிக்க வேண்டியதாயிற்று. அவர்கள் உழுது பயிரிட்ட நிலத்தை விட்டு செல்ல முடியவில்லை. எனவே ஒவ்வொரு அறுவடை காலத்திற்கும் இடையே அவர்கள் அங்கேயே உழைத்தனர். இப்படி கிராமங்களும் நகரங்களும் தோன்றின. விவசாய தொழில் ஏற்படுத்திய மற்றொரு பெரிய மாறுதல் வாழ்க்கையை இலகுவாக ஆக்கியதாகும். காலம் பூராவும் வேட்டையாடுவதை விட பயிர் தொழிலின் மூலம் நிலத்தில் உணவை சாகுபடி செய்வது மிகவும் எளிதாக இருந்தது. உடனடியாக உண்டு தீர்த்து விடக்கூடியதை விட அதிக அளவு உணவை விளை நிலம் அளித்தது. இவ்விளைச்சல் கவனமாக சேமித்து வைக்கப்பட்டது. இங்கு நல்ல முன்னேற்றம் ஒன்றை கவனிப்போம். மனிதன் வெறும் வேட்டையாடுபவனாக மட்டுமே இருந்தபோது அவனால் எதையும் சேர்த்து வைக்க முடியவில்லை. கைக்கும் வாய்க்கும் எட்டும் அளவுக்கு தான் அவனால் வாழ முடிந்தது. தன்னுடைய செல்வத்தையோ அல்லது மற்ற பொருட்களையோ வைப்பதற்காக வங்கிகள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் வேட்டையாடித்தான் அவன் உணவை தேட முடிந்தது. விவசாய தொழில் ஏற்பட்ட பின் அவன் உபயோகப்படுத்துவதற்கு மேல் அதிகமாக ஒரே சமயத்தில் நிலத்திலிருந்து பெற முடிந்தது. மிகுதியான அல்லது அதிகப்படியான உணவை அவன் சேர்த்து வைத்தான். இப்போது தேவைக்கு மேல் மிஞ்சும்படியான உணவுப் பொருட்கள் இருத்தலின் ஆரம்பத்தை காண்கிறோம். மக்கள் தங்களுக்கு போதுமான அளவு உணவை உற்பத்தி செய்ய தேவைப்படும் நேரத்தை விட சற்று அதிகம் உழைத்ததால் இவ்வித அதிகப்படியான உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு கிடைத்தன. இப்போது வங்கிகள் இருக்கின்றன. மக்கள் அங்கு தமது பணத்தை போட்டு வைத்து வேண்டும் போது அதை காசோலைகளின் மூலம் எடுத்துக்கொள்ளுகின்றனர். இதை நீ அறிவாய். இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? இதை பற்றி நீ சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த பணம் தேவைக்கு மேல் மிஞ்சியது என்றும் மக்கள் அதை ஒரே அடியாக செலவழிக்க விரும்புவதில்லை என்றும் எனவேதான் அதை வங்கிகளில் வைக்கின்றனர் என்றும் காணலாம். இந்த அதிகப்படியான பணத்தை அதிகமுள்ளவர்கள் இன்று பணக்காரர்கள். ஏழைகளுக்கு பணம் ஏதும் கிடையாது. இந்த அதிகப்படி எப்படி வருகிறது என்பதை பின்னால் காணலாம். ஒரு மனிதன் மற்றொருவனை விட அதிகம் வேலை செய்கிறான் என்பதால் இவ்வித அதிகப்படி பணம் ஏற்படுவது இல்லை.
ஆனால் இப்போதெல்லாம் வேலையே செய்யாதவனுக்கு தேவைக்கு அதிகப்படி பணம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் அதிக சிரமப்பட்டு உழைப்பவனுக்கு ஏதும் மிஞ்சுவதில்லை. இது மிகவும் முட்டாள்தனமானது. இந்த முட்டாள்தனமான ஏற்பாட்டால் தான் உலகில் இவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் என்று பலர் எண்ணுகிறார்கள். இது உனக்கு இப்போது புரிவது சற்று கடினமாக இருக்கலாம். அப்படி என்றால் அதை பற்றி தொந்தரவு படாதே, வெகு சீக்கிரம் உனக்கு புரியும். தற்சமயம் விவசாயத்தினால் உடனடியாக உபயோகிக்கப்படக்கூடியதை விட அதிகம் உற்பத்தி ஏற்படுகிறது என்பதை நீ உணர வேண்டும் என்று மட்டும்தான் நான் விரும்புகிறேன். இது சேர்த்து வைக்கப்பட்டது. அந்த காலத்தில் வங்கிகளும் பணமும் கிடையாது. அதிக பசுக்கள், ஆடுகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றை உடையவர்கள் பணக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்த கடிதம், இனத்தலைவர் முறை ஆரம்பித்த விதம். என்னுடைய கடிதங்கள் சற்று சிக்கலாகி வருகிறதோ என எண்ணுகிறேன். பழங்காலத்தில் வாழ்க்கை மிக எளியதாக இருந்தது. சிக்கல்கள் முதலில் ஆரம்பித்த காலத்தை பற்றி இப்போது நாம் ஆழ்ந்து கவனிக்கிறோம். இந்த விசாரணையை மெதுவாக தொடர்ந்து வாழ்க்கையிலும் சமூகத்திலும் அவ்வப்போது ஏற்பட்டு வரும் மாறுதல்களை புரிந்து கொள்ள முயன்றால் இன்று பலவற்றை புரிந்து கொள்வது எளிது என்று காண்போம். அப்படி செய்ய முயலாவிட்டால் நம்மை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பலவற்றை ஒருபோதும் நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. இருண்ட காட்டில் காணாமல் போன குழந்தைகளை போன்று இருப்போம். இந்த காரணத்தினால் தான் காட்டின் ஓரத்திற்கு உன்னை திருப்பி இட்டு செல்ல முயன்று கொண்டிருக்கிறேன். அதனால் அதன் ஊடே செல்ல ஒரு வழியை காண இயலும். இனங்கள் ஏற்பட்டதை பற்றி முன்னமே உனக்கு சொல்லி இருக்கிறேன். விவசாய தொழில் வந்து வேலையிலும் உழைப்பிலும் சற்று பங்கிட்டு கொண்டு செய்யும் முறை ஏற்பட்ட போது இனத்தை சேர்ந்த யாரோ சிலருக்கு வேலையை ஒழுங்குபடுத்துவது அவசியமாகிவிட்டது. இதற்கு முன்னாலேயே கூட மற்றொரு இனத்தவரை எதிர்த்து போராட தங்களை நடத்தி செல்லுவதற்கு ஒருவர் அவர்களுக்கு தேவைப்பட்டார். வழக்கமாக அந்த தலைவர் அவர்கள் கூட்டத்திலேயே அதிக வயதானவராக இருந்தார். அவரைத்தான் இனத்தலைவர் என்று அழைக்கிறோம். எல்லாரையும் காட்டிலும் அதிக வயதானவர் என்பதால் மிகவும் அதிக அனுபவமும் அதிக புலமையும் உள்ளவராக அவர் கருதப்பட்டார். ஓர் இனத்தை சேர்ந்த மற்றவர்களுக்கும் இந்த தலைவருக்கும் அதிக வேற்றுமை கிடையாது. மற்றவர்களுடன் அவரும் வேலை செய்தார். உற்பத்தி செய்யப்பட்ட உணவு இனத்தை சேர்ந்த அனைவராலும் பங்கிட்டு கொள்ளப்பட்டது. எல்லா உடைமைகளுமே இனத்திற்கு சொந்தமாக இருந்தது. இப்போது ஒவ்வொருவரும் வீடு, பணம் மற்றும் பலவற்றை தனித்தனியாக தமக்கு வைத்துக் கொண்டிருப்பதை போல அந்த காலத்தில் கிடையாது. ஒருவர் சம்பாதிக்கும் எதுவும் இனத்தவர் அனைவராலும் பங்கிட்டுக் கொள்ளப்பட்டது. ஏனெனில் அது இனத்தவர் அனைவருக்குமே சொந்தமானது. இனத்தலைவர் இந்த பங்கிடும் பணியை செய்தார். ஆனால் மாறுதல்கள் மெதுவாக வந்தன. புது புது பணிகள் உண்டாயின. குறிப்பாக விவசாயம் மேற்கொள்ளப்பட்ட காரணத்தால் இது ஏற்பட்டது. இனத்தலைவர் தனது நேரத்தின் பெரும்பகுதியை இவ்வித இனத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்துவதிலும் இனத்தவர் அனைவரும் வேலையை சரியாக செய்கிறார்களா என்று பார்ப்பதிலும் செலவழித்தார். இனத்தலைவர் பிறர் செய்யும் சாதாரண வேலையை தாமும் செய்வதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டார். இவ்விதம் அவர் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவராக ஆனார். இப்போது வேலை பங்கீட்டில் மற்றொரு விதத்தை காண்கிறோம். இனத்தலைவர் காரியங்களை ஒழுங்குபடுத்தி அமைத்து மற்றவர்களுக்கு ஆணையிட்டார். மற்றவர்கள் நிலங்களில் வேலை செய்தும் வேட்டையாடியும் சண்டைக்கு போயும் தலைவரின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தும் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். இரண்டு இனத்தவர்களிடையே சண்டையோ போரோ ஏற்பட்டால் இனத்தலைவர் மேலும் அதிக அளவு அதிகாரம் உள்ளவர் ஆனார். ஏனெனில் போர்க்காலத்தில் தலைவர் இல்லாமல் நன்கு போரிட முடியாது. இவ்விதம் இனத்தலைவர் மிகவும் அதிகாரம் படைத்தவர் ஆனார். ஒழுங்கு செய்து அமைக்கும் வேலை அதிகமாகவே தலைவரால் தனியாக எல்லாவற்றையும் செய்ய இயலவில்லை. தனக்கு உதவ மற்றவர்களை தேர்ந்தெடுத்தார். இவ்விதம் அமைப்பாளர்கள் பலர் ஏற்பட்டனர். ஆனால் இனத்தலைவர் தான் முதன்மையானவர். ஒவ்வொரு இடத்திலும் ஒழுங்கு செய்து நடத்துபவர்கள், சாதாரண ஊழியர்கள் என்று இரு பிரிவு உண்டாயிற்று. இதற்கு பிறகு மக்கள் ஒருவருக்கொருவர் சமமானவர் என்பது இல்லாது போயிற்று. அமைப்பாளர்களாக இருந்த சிலர் சாதாரண ஊழியம் செய்பவர்களாக இருந்த மற்றவர்கள் மீது அதிகாரம் கொண்டவர்களாக ஆகிவிட்டனர். இந்த இனத்தலைமை எவ்விதம் வளர்ந்தது என்பதை அடுத்த கடிதத்தில் காண்போம். அடுத்த கடிதம், இனத்தலைவர் வளர்ந்த விதம். பழைய இனங்களை பற்றியும் அவர்களுடைய தலைவர்களை பற்றியும் நான் கூறியது சுவாரஸ்யமற்றது என்று நீ கருதவில்லை என்று நம்புகிறேன்.
அந்த காலத்தில் எல்லாமே ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மனிதருக்கும் தனியாக அல்லாமல் அவ்வினம் முழுவதற்குமே சொந்தமாக இருந்தது என்பதை சென்ற கடிதத்தில் கண்டோம். இனத்தலைவருக்கும் கூட அவருக்கென்று தனியாக எதுவும் கிடையாது. இனத்தைச் சேர்ந்த உறுப்பினர் என்ற முறையில் மற்ற எல்லாரையும் போல அவருக்கும் ஒரு பங்கு மட்டுமே உண்டு. ஆனால் அவரே அமைப்பாளர், இனத்தின் பொருட்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பவர் என்று கருதப்பட்டார். அவருடைய அதிகாரம் மேலும் மேலும் அதிகமாகவே அந்த பொருட்களும் சொத்துக்களும் தன்னுடையவைதான், இனத்தலைவர்களுடையவை அல்ல என்று எண்ண ஆரம்பித்தார். இனத்தின் தலைவர் என்பதால் இனத்தின் பிரதிநிதி என்றே தம்மை கருதினார். இவ்விதம் ஒருவர் பொருட்களை தமக்கே உடைமையாக்கி கொள்ளும் எண்ணம் உண்டாயிற்று. இன்று நாம் இது என்னுடையது அல்லது உன்னுடையது என்று எப்போதும் எண்ணிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறோம். ஆனால் முன்பு கூறிய மாதிரி ஆதி காலத்தில் இனத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இம்மாதிரியாக எண்ணவில்லை. அப்போது எல்லாமே இனத்திற்கு சொந்தமாக இருந்தது. இருப்பினும் இனத்தலைவர் தானே எல்லாம் என்றும் தன் இனத்திற்கு சொந்தமான பொருட்கள் பலவற்றையும் தன்னுடையதே என்றும் எண்ண ஆரம்பித்தார். இருப்பினும் இனத்தலைவர் தானே எல்லாம் என்றும் தன் இனத்திற்கு சொந்தமான பொருட்கள் பலவும் தன்னுடையதே என்றும் எண்ண ஆரம்பித்தார். ஒரு தலைவர் இறந்த போது அவ்விடத்து மக்கள் அனைவரும் கூடி வேறொருவரை தமது தலைவராக தேர்ந்தெடுத்தனர். ஆனால் வழக்கமாக மற்றவர்களை விட தலைவரின் குடும்பத்தினரே இனத்தின் காரியங்களை ஒழுங்கு செய்து அமைக்கும் பணியை நன்கு அறிவர். அவர்கள் தலைவருடன் கூடவே எப்போதும் இருந்து வந்ததால் அவருடைய பணியில் அவருக்கு உதவுவது வழக்கம். எனவே அதை பற்றி அவர்களுக்கு தெரிய வந்தது. ஆகையால் பழைய தலைவர் இருந்தபோது அதே குடும்பத்தில் இருந்து யாரோ ஒருவரை மக்கள் தலைமை பதவிக்கு தேர்ந்தெடுத்தனர். இவ்விதம் தலைவரின் குடும்பம் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டதாக ஆயிற்று என்பதையும், இனத்தவர் தமது தலைவர்களை அதே குடும்பத்திலிருந்தே தேர்ந்தெடுத்தனர் என்பதையும் காண்கிறோம். தலைவருக்கு ஏராளமான அதிகாரம் இருந்தது. எனவே தன் மகனோ அல்லது உடன் பிறந்தவனோ தனக்கு பிறகு தலைவனாவதை விரும்பியது இயல்பே ஆகும். இதற்காக தன்னால் முடிந்ததை எல்லாம் அவர் செய்ய முயன்றதும் இயல்புதான். எனவே தனக்கு பிறகு தலைவனாக வருவதற்காக தன் மகனையோ உடன் பிறந்தவனையோ அல்லது வேறு நெருங்கிய உறவினர் ஒருவரையோ தன்னுடைய பதவி பணியில் பயிலுவித்தார். தான் தேர்ந்தெடுத்து பயிற்சி அளித்த உறுப்பிட்டவர் தான் தனக்கு பிறகு தலைவராக வர வேண்டும் என்று தன் இனத்தவருக்கு சொல்லவும் செய்தார். ஒரு கால் ஆரம்பத்தில் இனத்து மக்கள் இவ்விதம் தமக்கு கூறப்பட்டதை விரும்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விரைவில் அவர்களுக்கு பழகிவிட்டது. எனவே தலைவர் சொன்னபடி செய்தனர். புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது என்பதே இல்லாது போயிற்று. இவ்விதம் தலைமை பற்றி பதவி பரம்பரை உரிமையாகிவிட்டதை காண்கிறோம். அதாவது அதே குடும்பத்தில் அப்பதவி இருந்தது. தந்தையிடமிருந்து மகனுக்கோ அல்லது வேறு உறவினருக்கோ சென்றது. இப்போது தலைவருக்கு தம் இனத்திற்கு சொந்தமான சொத்துக்களும் மற்ற உடைமைகளும் உண்மையில் தம்முடையவை என்று முற்றிலும் உறுதியாகிவிட்டது. அவர் இறந்த போதும் கூட அச்சொத்துக்களும் உடைமைகளும் அவருடைய குடும்பத்திலேயே தொடர்ந்து இருந்தன. யாதொரு பொருளும் எனக்கு சொந்தம் அல்லது உனக்கு சொந்தம் எனும் கருத்து எப்படி உண்டாயிற்று என்பதை இங்கு காண்கிறோம். ஆரம்பத்தில் அத்தகைய கருத்து எதுவும் கிடையாது. மக்கள் அனைவரும் தங்களுக்காக என்றில்லாமல் தமது இனத்திற்காகவென்றே பணிபுரிந்தனர். ஏராளமாக உணவையோ மற்ற பொருட்களையோ அவர்கள் உற்பத்தி செய்தால் இனத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் பங்கு கிடைத்தது. இனத்திற்குள் பணக்காரர் ஏழை என்பது இல்லை. அவர்கள் அனைவருமே இனத்தின் உடைமைகளில் பங்கு உடையவர்கள். ஆனால் இனத்திற்கு சொந்தமான பொருட்களை தலைவர் கைப்பற்றி கொண்டு அவற்றை தமக்கு சொந்தமானவை என்று சொல்ல ஆரம்பித்தவுடன் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற பிரிவு உண்டாயிற்று. இது பற்றி மேலும் சற்று அடுத்த கடிதத்தில் கூறுவேன். அடுத்த கடிதம், இனத்தலைவர் மன்னராகிறார். இந்த பழங்கால இனத்தவர் நம்முடைய நேரத்தை அதிகம் எடுத்துக்கொண்டு விட்டார் இல்லையா? அவரை சீக்கிரம் முடித்து விடலாம். இல்லாவிடில் அவரே தன் பெயரை மாற்றிக் கொண்டு விடுவார். மன்னர்கள் எப்படி வந்தனர், அவர்கள் யாராக இருந்தனர் என்று உனக்கு சொல்லுவதாக உறுதி கூறி நான் ஆரம்பித்தேன்.
மன்னர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் பழங்கால இனத்தலைவரிடம் நேராக திருப்பி போக வேண்டும். இந்த இனத்தலைவர்கள் தான் பின்னால் மன்னர்களாகவும் ராஜா மகாராஜாக்களாகவும் ஆனார்கள் என்று ஊகித்திருக்க வேண்டும். இனத்தலைவர் எனும் சொல்லின் ஆங்கில சொல்லாகிய பேட்ரியார்க் என்பது பேட்டர் அல்லது ஃபாதர் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. அவருடைய இனத்துக்கும் இன மக்களுக்கும் அவர் தலைவரும் தந்தையும் ஆவார். பேட்ரியா என்றால் தந்தை நாடு அல்லது ஒருவரின் சொந்த நாடு என்று பொருள். இந்த சொல்லும் அதே லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்ததுதான். பிரெஞ்சு மொழியில் அது பேட்ரி என்பதை நீ அறிவாய். வடமொழியிலும் இந்தியிலும் நமது நாட்டை தாய் அல்லது தாய் நாடு மாத்ருபூமி என்று கருதுகிறோம். எதை நீ உசிதமானது என்கிறாய்? இனத்தலைவர் பதவி பரம்பரை உரிமையாகிய போது அத்தலைவருக்கும் மன்னருக்கும் இடையே வேறுபாடு கொஞ்சமும் கிடையாது. அவர் மன்னராக உருப்பெற்று வளர்ந்தார். நாட்டில் உள்ள ஒவ்வொன்றுமே தனக்கு சொந்தமானது என்ற புதுமையான எண்ணம் வந்தது. தானே நாடு என்று அவர் எண்ணினார். புகழ் வாய்ந்த ஒரு மன்னர் நாடு அது நான் தான் அல்லது நானே நாடு என்று ஒரு சமயம் கூறினார். உணவையும் நாட்டின் மற்ற பொருட்களையும் அந்நாட்டு மக்களிடையே ஒழுங்காக விநியோகம் செய்வதற்காக அவர்கள் மக்களால் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை மன்னர்கள் மறந்துவிட்டனர். இனத்தைச் சேர்ந்த எல்லாரையும் விட அவர்கள் மிகவும் திறமை உள்ளவர்கள், மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்பதால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை மறந்துவிட்டனர். தாங்கள் எஜமானர்கள் என்றும் நாட்டின் மற்ற மக்கள் அனைவரும் தங்களுடைய ஊழியர்கள் என்றும் கற்பனை செய்து கொண்டனர். உண்மையில் அவர்கள் நாட்டின் ஊழியர்கள் தான். பின்னால் நீ வரலாற்றை படிக்கையில் தங்களை தேர்ந்தெடுப்பதற்கு பதில் மக்களுக்கு பின்னால் நீ வரலாற்றை படிக்கையில் தங்களை தேர்ந்தெடுப்பதில் மக்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை என்று கருதும் அளவுக்கு அவர்கள் மிகவும் கர்வம் கொண்டு விட்டனர் என்பதை காண்பாய். கடவுளே தங்கள் மன்னர்களை செய்தார் என்று அவர்கள் கூறினர். இதை அவர்கள் மன்னரின் புனித உரிமை என்று கூறினர். பல ஆண்டு காலம் அவர்கள் இவ்விதம் அக்கிரமமாய் நடந்தும் மிகவும் பகட்டாகவும் டாம்பிகமாகவும் வாழ்ந்து வந்தனர். மக்களோ பட்டினி கிடந்தனர். ஆனால் இறுதியில் பொதுமக்களால் அதை மேலும் பொறுக்க முடியவில்லை. சில நாடுகளில் மன்னர்களை அவர்கள் விரட்டி அடித்தனர். இங்கிலாந்து மக்கள் தங்களுடைய மன்னராகிய முதலாவது சார்ல்ஸ் மன்னருக்கு எதிராக எப்படி வெகுண்டு எழுந்தனர் என்பதையும் எப்படி அவரை சாகவும் செய்தனர் என்பதையும் பற்றி பின்னால் நீ படிப்பாய். எப்படி பிரான்ஸ் நாட்டு மக்கள் பெரும் புரட்சி செய்தனர் என்பதையும் இனியும் மற்றவர்களே கூடாது என முடிவு செய்தனர். இனியும் மன்னர்களே கூடாதுன்னு நினைக்கிறேன், மிஸ்டேக். மன்னர்களே கூடாது என முடிவு செய்தனர் என்பதையும் பின்னால் படிப்பாய். பாரிஸ் நகரத்தில் கான்சீர் கெரி என்னும் சிறைச்சாலைக்கு நாங்கள் சென்று பார்த்தது உனக்கு நினைவிருக்கும். அப்போது நீயும் எங்களோடு இருந்தாயா? இந்த சிறைச்சாலையில் மன்னரின் குடும்பத்தினரும் மன்னரின் மனைவி மாரே அந்துவானெற்றும் மற்றும் பலரும் அடைக்கப்பட்டிருந்தனர். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் நடைபெற்ற பெரும் ருஷ்ய புரட்சியை பற்றியும் அப்போது ருஷ்ய மக்கள் ஜார் என்று அழைக்கப்பட்ட மன்னரை பதவியில் இருந்து விரட்டி அடித்தனர் என்பதையும் நீ படிப்பாய். இவ்விதம் மன்னர்களுக்கு ஒரு உன்னத காலம் இருந்தது. பல நாடுகளில் மன்னர்கள் கிடையாது. பிரான்ஸ், ஜெர்மனி, ருஷ்யா, சுவிட்சர்லாந்து, அமெரிக்க நாடுகள், சீனா மற்றும் பல நாடுகள் ஆகியவற்றில் மன்னர்கள் கிடையாது. அவை குடியரசு நாடுகள். அதாவது அங்கு பொதுமக்கள் அவ்வப்போது தங்களுடைய ஆளுநர்களையும் தலைவர்களையும் தேர்ந்தெடுத்தனர். இந்த ஆளுநர்களும் தலைவர்களும் பரம்பரை உரிமை இல்லாதவர்கள். இங்கிலாந்தில் இன்னும் மன்னர் இருக்கிறார் என்றும் ஆனால் அவருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது என்றும் உனக்கு தெரியும். அவரால் எதுவும் செய்ய முடியாது. அதிகாரம் அனைத்தும் பாராளுமன்றத்திற்குத்தான். அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் பதவியில் இருப்பார்கள். லண்டன் பாராளுமன்றத்தை பார்த்தது உனக்கு நினைவிருக்கும். இந்தியாவில் இன்னும் பல ராஜாக்களும் மகாராஜாக்களும் நவாபுகளும் இருக்கின்றார்கள். நேர்த்தியான ஆடைகளை அணிந்து கொண்டு விலையுயர்ந்த மோட்டார் வாகனங்களில் போய்கொண்டிருப்பதையும் தங்களுக்காக ஏராளமான பணத்தை செலவழிப்பதையும் நீ காண்கிறாய். இந்த பணம் எல்லாம் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது?
கிடைக்கிறது? மக்களிடமிருந்து வரிகளாக அவர்கள் இதை பெறுகிறார்கள். நாட்டு மக்கள் அனைவருக்கும் உதவுவதற்காக பள்ளிகள், மருத்துவ சாலைகள், நூலகங்கள், அருங்காட்சியகங்கள், நல்ல சாலைகள் மற்றும் மக்கள் நலனுக்கான பல காரியங்கள் ஆற்றுவதற்கான பணத்திற்கான வரிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் நாடு அது நான் தான் என்று பழங்காலத்தில் பிரெஞ்சு மன்னர் செய்ததை போல நமது ராஜாக்களும் மகாராஜாக்களும் இன்னும் எண்ணுகின்றனர். தங்களுடைய இன்பத்திற்காக மக்களின் பணத்தை செலவழிக்கின்றனர். அவர்களின் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கடுமையாக உழைத்து அவர்களுக்கு பணத்தை கொடுக்கும் நாட்டு மக்களும் பட்டினி கிடக்கின்றனர். அவர்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கு பள்ளிகளே கிடையாது. நன்றி கோமதி. நன்றி காளி. பெட்டுக்குள்ளேயேதான் இருக்கிறேன், ஆனா என்னால பண்ண முடியல, எடுக்கவே முடியல. இன்னைக்கும் நான் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ண 2 செகண்ட்ஸ் கூட இல்லை, வெளில வந்துட்டேன். அப்புறம் போய் பார்த்தா ரீஜாயின் வருது, ரீகனெக்ட் பண்ண. இங்க இருக்கு மீரா, நீங்க முதல்ல பேசுறீங்களா? நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களுடைய குரலை கேட்க ஆவலாக இருக்கிறோம். மீரா பேச முடியுமா? அப்போ உங்களுக்கு பேச முடியும்னா ஒரு பாட்டுக்கு போடுங்க. சாரி கோமதி, கொஞ்சம் வெளியில இருக்கிறேன். ஓகேப்பா, ஓகேப்பா. காளி, உங்களுக்கு மட்டும் புது எமோஜி வந்திருக்கு. ஆமா, மொத்தம் 10 எமோஜி இருக்கு எனக்கு. என்னது? லாஃபிங், ஒரு மாதிரி இந்த ஷாக் ஆறுது, சேடு, ஹார்ட், 100 திருப்பி வந்திருக்கு, கிளாப்ஸ் வந்திருக்கு. காளிக்கு மட்டும் தக் லைஃப்னா எல்லாமே கொடுத்துருவாங்களா? கிளாப்ஸ் வந்திருக்கு, இந்த முஷ்டி உயரத்துல வந்திருக்கு, தம்ஸ் அப், தம்ஸ் டவுன், வேவ், அப்புறம் ஹேண்ட் ரைஸ். சரி, இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். மதுரக்காரி, நீங்க பேசிட்டீங்களா? நேத்து நீங்க பேசுறதுக்கு கை ஒசத்துக்கிட்டே இருந்தீங்க, ஆனா பேச முடியல. பேச முடியுமா இன்னைக்கு? ஓகே. காளி, நவஜோதி, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? 2 செகண்ட்ஸ் மட்டும். ஓகே ஓகே. இப்போ இன்றைக்கு வந்து இந்த மொழி குடும்பங்கள் பத்தி அவர் அந்த டைம்ல இருந்த நாலேஜ் வச்சு ஆரிய மொழி மட்டும் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் யூரோப்ல உண்டான மொழிகள் வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேளாண் சமூகம் வரும்பொழுது இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் எல்லாருமே ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். இது அப்படியே எக்ஸாக்டா வந்து நம்ம இதுல படிச்ச மாதிரியே இருக்கு. சேப்பியன்ஸ் புத்தகத்துல படிச்சதோடைய ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் மாதிரியே தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நிறைய சேப்பியன்ஸ் புத்தகம் வந்து பெருசா மண்டே ஒரு 700 பக்கங்கள் விரியுதுன்னா இதே கிட்டத்தட்ட இதே லைன் ஆஃப் தாட்ல தான் இருக்கு. வேற இதே மோரலஸ் இதே லைன் ஆஃப் தாட்ல தான் இருக்கு. ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இன்னும் நிறைய டேட்டா, இன்னும் நிறைய விஷயங்கள், இப்போ ரீசெண்டா நடந்திருக்கிற விஷயங்கள், இந்த கார்பரேட் இந்த மாதிரியான 2-3 செக்மெண்ட் மட்டும்தான் அதிகமா அதில் ஆட் பண்ணியிருக்கதா எனக்கு தோணுது. மற்றபடி வந்து இது கிட்டத்தட்ட அதே மாதிரியே எனக்கு தோணுது. ஓகே. மேக்னா பன்கேல் வந்திருக்கீங்க. மேகா பன்கேல், சரி, மேகா பன்கேல் ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ண முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால. ரிமூவ் பண்ணி விடுங்க. மைக் மியூட் போட்டேன். மியூட்ல ரிமூவ் பண்ணிடுங்க. இது பாட்டு ஸ்பேஸ்னு நினைச்சிட்டு வந்து ஸ்பேஸ் கிடையாது. கோஹோஸ்ட் கொடுங்க. நவஜோதி கோஹோஸ்ட் போட்டுருந்தேன், வெளியில நவஜோதி மறுபடியும் கொடுங்க. ஓகே. தமிழ் நேத்துக்கே நீங்க வந்து பேசணும். நீங்க போனதுக்கு அப்புறம் எங்க இருக்கீங்க கேட்டுட்டு இருந்தேன். தமிழ் நீங்க உடனே நீங்க பேசுறீங்க. நீங்களும் இன்றைக்கு இது திடீர்னு வந்தாங்க, மைக் கொடுத்தோடனே சரி யாரோ பேச போறாங்கன்னு நினைச்சேன். கவனிச்சுதான் கொடுப்பேன், இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. எனக்கு வந்து இந்த கார்பரேட் செக்மெண்ட்
அதுக்கப்புறம் நிறைய தரவுகள். அதை தவிர மற்ற அத்தனையுமே கிட்டத்தட்ட நம்ம செப்பியன்ஸோட அதே லைன் ஆஃப் தாட்ல தான் இருக்கு. ஏன்னா ஹியூமன் எவல்யூஷன்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது தான் வந்திருக்குது. விவசாயம் இது பற்றின விஷயங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் அறிவியல் வளர்ச்சி வர்றதுக்கு முன்னாடி வந்து டெக்னாலஜி இல்லாததுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒருத்தரோட நம்ம அவ்வளோ பெருசாக கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து அன்றைக்கு யோசிக்க முடியாத. காளி பேசுறீங்களா? எனக்கு தான் எதுவும் கேட்க மாட்டுதா? இல்ல 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 காளி பேசுறேன். கோமதி பேசிட்டு இருக்கு. நான் பேசுறது கேட்கலையா நாகஜோதி? கோமதி பேசுறாங்கடா. ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோஹோஸ்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்காங்க. பேசாம மறுபடியும் ஸ்பீக்கர் தான் கொடுக்கணும். கொடுங்க கோம்ஸ், பரவாயில்ல, ஸ்பீக்கர் கொடுங்க. கோஹோஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. மறுபடியும் கனெக்டிங் போயிட்டாங்க, வரட்டும். ஓகே, லிசனர் அனுப்பி. ஓகே, நாகஜோதி ஸ்பீக்கர் வந்து சரி, நான் பேசுறேன். நீங்க பேசுறீங்க நாகஜோதி. தமிழ் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண. அவங்க தமிழ் பேச எனக்கு தெரியல, ஸ்பீக்கர்லாம் இருக்காரு. ஓகே, தமிழ் நீங்க பேசுறீங்களா? நாகஜோதி எனக்கு கனவுச்சாடுது. தமிழ் பேசுங்க. தமிழ் இருக்கீங்களா? ஓகே, கனெக்டிங் போயிட்டாரு. ஓ, நாகஜோதி நாங்க பேசிட்டோம். ஏதோ இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கு போல. கோஹோஸ்ட் வந்தாலே ஒன்னும் கேட்க மாட்டேங்குது, வெளியே தூக்கி போட்டுறது. காலைக்கு மட்டும் நிறைய அதான் விஷயம். ஆக்சுவலி 2-3 பேரு சொன்னது என்னன்னா, முச்சந்து எல்லா ஸ்பேஸுக்கும் போக முடியுது, முச்சந்து மன்றம் மட்டும் ஜாயின் ஆகவே முடியல. வந்தா ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் கேட்டுட்டு அப்படியே மியூட் ஆயிருது, அப்படியே அப்படியே பிளாங்கா இதாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனு லீவ் மட்டும் தான் ஆப்ஷனா இருக்கு, வேற எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி உண்மைதான் கம்ப்ளைண்ட். உண்மைதான் அதான் சரி, உண்மைதான். நாகஜோதி நாளைக்கு நீங்க ஹோஸ்ட் பண்ணீங்களா? சப்போஸ் என்னோட ட்விட்டர் நான் ஆனா இப்பதான் ரொம்ப ரீசெண்டா ரீஇன்ஸ்டால் பண்ணேன். இது எல்லாத்தையும் என்னோட இதெல்லாம் கேஷ் மெமரி எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணேன், எல்லாம் பண்ணிட்டேனே. ட்ரை இல்ல, பண்ணுவோம் மேம், கொஞ்சம் நம்ம அப்படியே மாத்தி miss ஆகுது. ஹோஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க நாகஜோதி. ஓகே, இன்னைக்கு நீங்க பேசுறீங்க. ஓகே மேம். நிஜமா கோமதி மேம் ஃபர்ஸ்ட் பேசினாங்கல்ல, அந்த சேப்பியன்ஸ் மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சேம் கைண்ட் ஆஃப் சிந்தனை தான் இருந்தது இந்த புக்கை படிக்கும் போதே. அதோட ஒரு சின்ன சம்மரி படிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு அவரு அதே வரிசை, ஏன்னா அந்த இந்த இதை வந்து வரிசை மாற்றி நம்ம வந்து சொல்லி கொடுத்துட முடியாது. அத ரொம்ப அழகா அந்த வரிசைப்படுத்துறதுல இருந்து ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருக்காரு. சேப்பியன்ஸ் புக் படிக்க வாய்ப்பு இல்லாதவங்க கண்டிப்பா இந்த புக்கை படிச்சா ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிரும் எப்படி அப்படின்ட்டு. ரொம்ப எளிமையா ஒரு எவல்யூஷன் பத்தி எல்லாம் பேசுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா சயின்ஸை பத்தி பேசுறதே நமக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்ல, அத ரொம்ப எளிமையா சொல்லும் போது இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்றதுதான் இந்த இந்த புக்கோட ஒரு சிறப்பே அப்படின்னு சொல்லி தோணுது. இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த மதங்கள் உருவானதெல்லாம் இவர் சொல்றது, ஒரு குழந்தைகிட்ட வந்து எந்த இடத்துல, ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு எந்த விதமான மத நம்பிக்கையும் இல்லாம தான் பிறக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பிறந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஒரு நடக்க ஆரம்பிச்சு அது அப்பதான் லைட்டா அதோட எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அப்பவே வந்து ஒரு ஏதாவது எந்த சாமியா வேணா இருக்கட்டும், அது ஏதோ ஒரு சாமி, ஆனா அந்த சாமி முன்னாடி அந்த குழந்தைய நிப்பாட்டி வச்சு 2 கையும் பிடிச்சு நமக்கு நம்ம நம்ம சாமி கும்பிட வைப்போம். அந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல, எடுத்த உடனே ஒரு குழந்தை மேல வந்து இந்த மதத்தை நம்ம தான் திணிச்சிடுறோம். சொல்ல போனா எல்லாரும் மதமாற்றம்னு பேசுறாங்க. ஒரு ஏத்திஸ்டா பிறந்த குழந்தைய நீங்க தான் ஏன் மதம் மாத்தி ஏதாவது ஒரு மதத்துல சேர்த்து விடுறீங்கன்ற மாதிரி இருக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஒண்ணுமே தெரியாத ஒரு மனுஷன் கிட்ட போய் இந்த மதம்ன்றது எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்டா அந்த மனுஷனால பதில் சொல்ல முடியாதுல்ல. அவனுக்கு தெரியவே தெரியாது ஃபர்ஸ்ட் அது அப்படி ஒரு மதம்னு ஒண்ணு இருக்கு, நான் இந்த மதத்துலதான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. நம்ம நேத்து சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல,
ட்வின்ஸ் பிறந்துட்டு அதுல வந்து ஒரு இந்து குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அது ஒரு இஸ்லாமியர்கிட்ட அவங்க அதை வளர்ந்துச்சுன்னா அது இஸ்லாமிய குழந்தையா தான் வளரும். ஒரு கிறிஸ்டின் கிட்ட வளர்ந்தா கிறிஸ்டியன் குழந்தையா தான் வளரும். சோ இங்க குழந்தை வந்து பிறக்கும் போது ஏத்திஸ்ட், நீங்க அதாவது பொதுமக்கள் வந்து அத ஏதாவது மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படின்றதுதான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருக்கும்ல, ஏதோ ஒரு வகையில ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விய வந்து பதில் சொல்ல முடியாம நம்ம உடனே சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்னா, சாமி சாமி மேல அப்படியே தூக்கி பழிய போடு, அப்பதான் அது சரியா இருக்கும். ஏன்னா கேட்க முடியாதுல்ல அங்க போயிட்டு. அதனால நேரா போய் சாமி முன்னாடி வந்து பழிய போட்டுருவாங்க. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, போன வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்ல பெரிய விநாயகர் சிலை வச்சிருக்காங்க. என்னோட சித்தி பையன், ரொம்ப சின்ன பையன், அஹ் அப்பதான் 4 வயசு இவ்வளவுதான் ஆயிருக்கு. அவன் வந்து என்கிட்ட கேக்குறான், சாமி முன்னாடி இவ்ளோ நீங்க வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு சாமிக்கு கை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்ல முடியாம, சாமியை பத்தி அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. அதே மாதிரி அதை பார்த்து அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். இது சின்ன பசங்களுக்கு எப்படி இந்த கேள்வி வருது அப்படின்னு நமக்கு தெரியாம, கேள்வி கேட்காதன்னு சொல்லி அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கேள்வி வந்து மழுங்கடிக்கப்பட்டோம். அதே மாதிரி மனுஷ உடம்பும் ஒரு மிருகத்தோட தலையும் எப்படி சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அந்த சின்ன பையனோட அக்கா கேக்குறா, இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீங்க சயின்ஸ் தானே படிச்சிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது, அதுக்கு வந்து நான் சயின்டிபிக்கா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, ரொம்ப எளிமையா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ சொல்றேன். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறம் என்னோட அம்மா என்ன திட்டுறாங்க, நீ சின்ன பிள்ளைகிட்ட என்னெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு என்ன திட்டுறாங்க. ஏன்னா சாமிய பத்தி தப்பா சொல்லி கொடுக்குறேன்னா அந்த குழந்தைக்கு. உண்மைய சொன்னா தப்பா சொல்லி கொடுக்குறேன்னு திட்டுற அளவுக்கு தான் ஒரு ஒரு புரிதலே இருக்கு நிறைய பேருக்கு. சோ இங்க வந்து உண்மையை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாததாலேயே சாமின்ற ஒரு விஷயத்த வந்து துணைக்கு கூப்பிட்டுக்க வேண்டியதா இருக்கு. பதில் தெரியாத ஒரு விஷயத்துக்கு பழி போடுறதுக்கு சாமின்னு ஒரு ஆளு தேவைப்படுது. தெரியாத கேள்விகளுக்கு பதிலா தனக்கு தெரியலன்னு ஒத்துக்க முடியாம இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கை காட்டணும்ல, அப்படி கை காட்டுறதுக்கு இந்த சாமின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்படிதான் இந்த கடவுள்கள் உருவான ஒரு விதமும் அதே மாதிரி மனுஷனோட பயத்துக்கு அதுல சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. கல்லு மழை பெய்யற ஒரு விஷயத்த யாரு மேல இருந்து கல்ல போடுறா அப்படின்ற அந்த ஒரு ஒரு பயம் இருந்தது. அதனால அவங்கள குளிர்விக்கிறதுக்காக வந்து தனக்கான சாப்பாட்டை படைக்கிற ஒரு விஷயம். அதுலயும் அவரு வந்து இப்ப இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி சாப்பாடு அப்படின்றது வந்து அவன் என்ன சாப்பிடுறானோ, அந்த மனுஷன் என்ன சாப்பிடுறானோ அந்த சாப்பாட்டை தான் அந்த சாமிக்கு படைச்சான். சாமிக்குன்னு ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் செய்யறது இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாமிக்குன்னு ஸ்பெஷல் சாப்பாடு, அந்த சாமிக்கு சமைக்கிற சாப்பாடுன்றது அவ்வளோ இதா இருக்கணும், அதுல வந்து உப்பு கூட பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதா சொல்லுவாங்க. ஆனா கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா, பூஜையெல்லாம் பண்ணிட்டு சாமி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா சாமி சாப்பிடாது, அங்க இருக்கிறவங்க நம்ம தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ எல்லாமே வந்து ஒரு குழப்படி, ஒரு என்ன செய்யறோம்னு தெரியாம அந்த கூட்டத்தோட கோவிந்தா போடுற அந்த ஒரு மனநிலையில இருக்கிறதாலேயே காரணங்களே தெரியாம ஒரு சில விஷயங்களை பின்பற்றிட்டு இருப்போம். அதே மாதிரியான விஷயம்தான் கடவுள் அப்படின்றதையும் இவங்க வந்து ரொம்ப சூப்பரா ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. கல்லு வச்சு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இனத்தை பத்தி சொன்ன ஒரு விஷயம். இனம் அப்படின்றது வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இனம், அது வந்து அவனுக்கு ஒரு அடையாளம்னு சொல்லி சொல்றது. இதைத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு வாழ்காவில் இருந்துக்காங்க இவர் அந்த புக்கு படிக்கும் போதும் நம்ம முச்சந்த மட்டத்துல எல்லாம் அந்த புக்கு நம்ம படிக்கும் போது அந்த புத்தகத்துல எழுதி இருக்கிற விஷயங்களும், மனித கூட்டங்கள் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் கிடையாது, மனிதன் கூட்டம் கூட்டமா வாழ்ந்தான், வேற வேற கூட்டமா வாழ்ந்தான். அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இடையில இருந்த பிணைப்புகளும் அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கு இடையில இருந்த சண்டைகளும் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தோம். அதுலயும் அந்த தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த தலைவி, அந்த கூட்டத்துக்கு தலைவி தான் இருந்திருப்பாங்க, தலைவர் இருக்க மாட்டாங்க. அந்த தலைவியோட இடத்தை பிடிக்கிறதுக்காக அதுக்கு கீழே இருந்தவங்க எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்றத பத்தியும், தன்னோட தலைவி பதவி பறி போயிடக்கூடாதுன்னு சொந்த மகளையே கொன்ன ஒரு அம்மா பத்தி எல்லாம் அதுல ஒரு கதை இருக்கும். இதெல்லாம் படிக்கும்போது மனுஷன்றவன் வந்து
தனக்கு தனக்கு போக மத்தது அப்படின்னு தான் யோசிக்கிற ஒரு மனநிலையில இருந்தா இப்ப வர அதே மனநிலை தான். ஆனா இங்க என்ன ஒரு விஷயத்த கட்டமைச்சு வச்சிருக்க இந்த சமூகம் முயற்சி பண்ணுதுன்னா, நீ வந்து எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனா நீ ஏன் கூட இருக்கிற வரை நான் உன்னை ஒத்துப்பேன். எனக்கு எதிரா நீ ஒரு விஷயம் பேசிட்டேன்னா நான் உன்னை ஒத்துக்க மாட்டேன். எப்படி இப்போ ஒரு இந்துத்துவ கொள்கையோ இல்ல இந்த சனாதனத்தையோ தூக்கி பிடிக்கிறவங்க அவங்க கட்சியில இருக்கிற ஒரு இஸ்லாமியரை குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா மற்ற இஸ்லாமியர்கள் எல்லாரு மேலயும் பழி போடுவாங்க, எல்லாரையும் தப்பா பேசுவாங்க, எல்லாரு மேலயும் ஏதோ ஒரு வன்மத்தோடயே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அதே கட்சியில இருக்கிற அது பிழைப்புக்காக கூட இருக்கலாம். அந்த கட்சியில ஒரு இஸ்லாமியர் இருந்தாருன்னா அந்த இடத்துல அவரை யாருமே தவறு சொல்றது கிடையாது. ஏன்னா அவர் அவங்க கூட இருக்காங்க. சோ நீ யாரா வேணா இருந்தாலும் நீ ஏன் கூட இருக்கிற வரை நான் உன்னை வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நான் வந்து நீ தவறே செஞ்சாலும் நான் உனக்காக எல்லாத்தையும் நான் வந்து பேசுவேன், சரி கட்டுவேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை. சோ இங்க வந்து இந்த கூட்டமா வாழ்றது அப்படின்றத இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை விட கூட்டமா வாழ்றதுன்றது ஒரு ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய பேர். அப்ப அந்த புரிஞ்சுக்காம இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும்னா, சாதி, மதம், இல்ல மொழி, அது எதுவா வேணா இருக்கலாம், அந்த பெயர்களை சொல்லி பிரிச்சு வைக்கிறது. இப்படி பிரிச்சு வைக்கும்போது தனக்கு ஒரு தேவைன்னு வந்தா இல்லைன்னா தனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தா நம்ம யாரெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோமோ அவங்க எல்லாரையும் நம்ம வில்லன் ஆக்கிடுவோம். இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லா இடத்துலயும் நல்லதும் இருக்கு. இதுல அத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. எல்லா இடத்துலயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அது இல்லவே இல்லை அப்படின்றது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு டிஸ்கஷன் வச்சு புரிஞ்சுக்க முடியும். இப்ப ரீசெண்டா வந்து சில திரைப்படங்கள்ல, அது மலையாள திரைப்படங்கள்ல தமிழ் நபர்களை கொச்சப்படுத்துற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. இப்ப மட்டும் கிடையாது, எந்த மொழியா இருந்தாலும் மாற்று மொழியோ இல்ல மாற்று இடங்கள்ல இருக்கிறவங்களோ அவங்களுக்கு வந்து வேறையாதான் தெரிவாங்க. தன்னோட ஆளு அப்படின்ற மாதிரியான அந்த சிந்தனையே வராது ஃபர்ஸ்ட். இப்ப மலையாள திரைப்படங்கள்ல வந்து தமிழ் ஆட்களை கொச்சையா சித்தரிக்கிறாங்கன்னு சொல்ற அவங்களே தமிழ் படங்கள்ல எவ்வளவு கொச்சையா மலையாளம் பெண்களையும், அந்த மலையாளிஸ் வந்து எப்பவுமே டீ கடையில டீ ஆத்திட்டு இருப்பாங்கன்ற மாதிரியும், அந்த பெண்கள் வந்து எப்ப பாரு மேல் சட்டை மட்டும்தான் போட்டிருப்பாங்க, அவங்க புடவை மாதிரி கட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்றோ, இல்லைன்னா ஒரு ரொம்ப அப்ஜெக்டிஃபை பண்ற ஒரு ஒரு விஷயம், பெண்களோட உடம்ப அவ்வளோ ஒரு கொச்சையா பேசுறதோ, மலையாள படம்னு சொன்னாலே கொச்சையான பார்வையோ தமிழ் ஆட்கள் கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குல்ல, எவ்வளவு படங்களை நம்ம பாக்குறோம். ரொம்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா அது அடல்ட் மூவிஸ் வந்ததால. என் தமிழ் படத்துல அடல்ட் மூவி கிடையாதா? அப்போ எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்கு. எனக்கு என்னோட ஒரு விஷயங்கள்லாம் பெருசு, நான் செய்யறது எல்லாம் பெருசு என்ற அந்த ஒரு மனநிலை தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. சோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கணும். நான் உன்னை வந்து பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றதாலேயே அவங்க மேல பழி போடுறது அப்படின்றது ஒரு அது ஒரு எஸ்கேபிசம். அது அவ்வளவு எஸ்கேப் ஆகி நம்ம எங்க போயிட முடியும்? உண்மையை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து நேரிட்டு தானே ஆகணும். உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை கை காட்டிட்டு அந்த படியை தூக்கி போடுறதால எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. இப்படி அந்த கூட்டமா வாழ்ற விஷயத்த பத்தியும் ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. அந்த இனம், அதுல ஒரு வார்த்தையும் கூட சொல்லியிருந்த மாதிரி இருந்தது, இனம் சாதி அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதி அப்படின்றத அவர் அப்படிதான் குறிப்பிட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல கரெக்டா. அந்த இனம் சாதி இது ரெண்டு எதை சொன்னாலுமே இப்ப இனம்னு சொல்லும் போது கூட அதுல ஃபுல்லா கலப்பு தான் இருக்கும். எங்கேயுமே இந்த பியூரான பிளட் லைன் அப்படின்ட்டு இவங்க நினைச்சுக்கலாம், எங்களோட சாதியில இருக்கிறது வந்து பியூரான பிளட் லைன், எங்களோட சாதியோட ரத்தம் மட்டும்தான் ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல போனா ரத்தத்துல சாதி ஊறாது. சாதின்ற ஒரு விஷயமே ரத்தத்துக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். இயற்கைக்கு சாதின்றது கேக்குதா மேம்? கேக்குதா?
கோமதி மேம் கேக்குதா? ஓகே. அதான் இந்த இயற்கைக்கு வந்து சாதின்றது ஒரு ஒரு ஃபாரின் பார்ட்டிகல். அந்த ஃபாரின் பாடியை வந்து என்னைக்குமே இயற்கை ஏத்துக்காது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்க மட்டுமே தவறு செய்வாங்கன்னு ஒரு சித்தரிப்பு இருக்குல்ல, இதை எதுவுமே இயற்கை ஃபர்ஸ்ட் வந்து ஏத்துக்காது. அந்த ஏத்துக்காத விஷயங்களை போய் டிஎன்ஏல தேடுறதும், உங்க டிஎன்ஏல ஃபுல்லா கெட்டதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப்பை வந்து அப்படியே வந்து தள்ளி வைக்கிறதும். சொல்ல போனா இந்த இப்ப திரைப்படங்கள்ல, தமிழ் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டாலும் குறிப்பிட்ட இடங்கள்ல, முக்கியமா வட சென்னை மாதிரியான பகுதிகளை காட்டும் போது எவ்வளவு கொச்சையான ஒரு காட்சி அமைப்பு இருக்கு, இப்ப வரை இருக்கு. அது ஒரு சில படங்கள்ல ஒரு சில டைரக்டர்ஸால மட்டுமே மாற்றப்பட்டிருக்கு, மத்த யாராலையும் மாத்த முடியல. ஒரு ரவுடின்னு வந்தா அவங்க வட சென்னையில இருந்தா வருவாங்க, அதே மாதிரி கானா பாட்டு பாடினா அவங்க வந்து அபியூசரா இருப்பாங்க. இப்படி அவ்வளோ ஸ்டீரியோ டைப். கொஞ்சம் இயற்கையான அறிவியல் விஷயங்களையும் வந்து உள்வாங்கிக்கிட்டா இன்னும் பெட்டரான ஒரு சமூகமா இருக்கலாம். ஆனா அதுக்கான இப்ப இருக்கிறதுல அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நடக்குமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு பேசுனதுல எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த டாபிக்லாம் இவர் கவர் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கும் போது, அதே மாதிரி விவசாயம் பற்றி சொல்லும் போதுமே, விவசாயம் வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம். அது வேணும்னே வந்து உட்காந்து இப்ப ஆராய்ச்சி பண்ணி லேப் வச்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இல்ல, அது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம். நம்ம பெண்ணின் மறுபக்கம் படிக்கும் போதே வந்து அதை நம்ம பேசியிருப்போம். அது ரொம்ப இயல்பா தன்னால ஒரு ஒரு விஷயம் நடந்தது, அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி, ஏன்னா மனுஷனோட மூளை அப்படின்றது இதுதான். மத்த எந்த விலங்குக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயம் மனுஷனுக்கு இருக்குன்னா அது சிந்திக்கிறது. மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இயற்கையாவே இருக்கும். அதே மாதிரி மனுஷனுக்கு இருக்கிறது தான் இந்த மூளை அப்படின்றது. அதை வச்சு அவன் யோசிச்சு ஒரு இயல்பா நடந்த ஒரு விஷயத்த டெவலப் பண்ணதுதான் விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி கோமதி மேம். நிறைய விஷயங்கள் பேசுறோம். இன்னும் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா நான் ஆட் பண்றேன். நன்றி கோமதி மேம். நன்றி நாகஜோதி. அடுத்து நான் உங்களோட அதுக்கப்புறம் வரேன். காலி, நீங்க பேசுறீங்க. நன்றி கோமதி, நன்றி மக்களே. நாவு ஸ்பேஸ் பேசுனதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த சாப்பாட்டை, தன்னுடைய சாப்பாட்டை, அதாவது அந்த எந்த சக்திகளுக்கு அவ பயந்தானோ அந்த சக்திகளுக்கு, எப்பா என்கிட்ட இதான்ப்பா இருக்கு, இதை வாங்கிட்டு விடேப்பா அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப பயந்த சூழல்ல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் வர்ற ஒரு இது இதுதான் என்கிட்ட இருக்கு, இந்தா இதை நீ வச்சுக்கோ, என்னை விட்டுரு, இது எனக்கு ப்ரீஷியஸ், இது நான் உனக்கு தர்றேன், நீ என்னைய காப்பாத்து. சோ இந்த மாதிரி தனக்கு ப்ரீஷியஸான ஒரு விஷயத்த கொடுத்து தன்னை காப்பாத்தி கொள்ள வேண்டியது, அது ஒரு அது ஒரு உயிராகவோ, அது ஒரு கடவுள் அப்படின்றத தன்னை போல ஒரு ஆளாகவோ நினைச்சிட்டு அந்த தன்னை போலதான் அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தன்னுடைய விருப்பத்தையும் அவங்க அந்த அந்த பவருக்கு ஆஃபர் பண்ண வேண்டிய விஷயத்தையும் ஒண்ணுபடுத்தி பண்றது. அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிரிமிட்டிவான, ரொம்ப பேசிக்கான பிரிமிட்டிவான ஒரு விஷயம் இல்லையா? குழந்தைகள்லையும் இந்த குழந்தைகள் வளரும் போது நம்ம எந்த கட்டுகள்லையும் அவங்கள சிக்க வைக்காது சுதந்திரமான மனம் உடையவர்களாக வளர்க்கும் போது அவங்க செய்யற நிறைய விஷயங்கள், இன்ஃபேக்ட் சாதாரணமா அத்தனை கட்டுகளோடு வளர்க்கும் போதும் சரி, எந்த கட்டுக்கள் இல்லாத சுதந்திர மனநிலை உடையவர்களாக வளர்க்கும் போதும் சரி, அவங்க எவால்வ் ஆகிற விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு பெரிய பெரிய ரிவிலேஷன்லாம் கிடைக்கும். அட ஆமால அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கான விஷயங்கள் குழந்தைங்க பண்ணுவாங்க. இயர்லி மனுஷனோட அந்த ஒரு இன்ஸ்டிங்ஸ், எமோஷன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குழந்தை எவால்வ் ஆகிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணா நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணலாம். தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கொடுக்கறது. ஆனா
காளி என்ன பண்ணிட்டான், இவன் மட்டும் வேற வேற சாப்பாடு விதவிதமா டிசைனா டெவலப் பண்ணிட்டே போயிட்டான். சாமிக்குன்னா இதுதான் வைக்கணும், சாமிக்குன்னா ஆரம்பத்துல நம்ம வச்ச இதுதான் வைக்கணும் அப்படின்றத சாமிக்கு மட்டும் ஓரளவு ஏதோ ஒரு காலகட்டத்தோட ஃபிக்ஸ் பண்ணிட்டான். சர்க்கரை பொங்கல் அப்படின்றது ஒரு மேபி ஒரு ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு பொங்கலாகத்தான் இருக்கும், படையலாகத்தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி படைச்ச விஷயங்கள் வேற வேற, கலந்த சாதங்கள்ல இருந்து, வெறும் சோறுல இருந்து, கஞ்சியில இருந்து அத்தனையுமே படைக்கப்பட்டிருக்கும். எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு ஸ்டே ஆகும், அப்படியே அப்படியே நிக்கும். அப்புறம் அந்த இது முதல்ல ரொம்ப இன்னும் நல்ல விவசாய குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நார்மலி எந்த விஷயங்களுக்கு நம்ம பொங்கல் வச்சு படைக்கிறோமோ அந்த விசேஷங்களுக்கு அரிசி, நெய், வெள்ளை சக்கரை இருக்கு இல்லையா, வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, அந்த இந்த மூணையும் அப்படியே கலந்து கொடுப்பாங்க. அரிசி, நெய், அப்படியே பச்சையா அரிசி, அது வந்து அரிசினா சாதம் கிடையாது, அப்படியே பிளைனான சமைக்காத அரிசி, இத அப்படியே கலந்து கொடுப்பாங்க. இத அதுதான் பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. அதே விஷயங்களுக்கு இப்போ வந்து உலை வச்சு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு அந்த அரிசி வெல்லம் கலக்கிறது மேபி ஒரு 100-150 வருஷத்துக்கு இருந்திருக்குமா இருக்கும். அதுக்கு முன்னாடி வேற இருந்திருக்குமா இருக்கும். ஸோ காலந்தோறும் கடவுளுக்கு படைக்கிற விஷயங்கள் அப்படின்னு உணவு அப்படின்றது ஒரு 100 வருஷத்துக்கு அந்த கலாச்சாரம், இதுதாங்க நம்ம பண்பாடு அப்படின்ற, இதுதாங்க நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த நெய் உண்ட சக்கரை பொங்கல். ஆமா, இத குறிப்பிடணும்னு நினைச்சேன். இந்த நம்ம மட்டும் ரொம்ப அப்டேட் ஆயிட்டோம். நமக்கு பீஸா சேர்ந்துக்கும், கடவுளுக்குன்னா பீஸா சேர்ந்துக்காது அப்படின்றதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய ஸ்டாண்டு. எப்போ பீஸா சேருமோ, எப்போ சக்கரை பொங்கல்ல இருந்து அடுத்த விஷயத்துக்கு அப்டேட் ஆகுமோ பார்ப்போம். அடுத்தது இந்த தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல இவர் வந்து கொஞ்சம் அந்த ஒரு இவரும் ஒரு மோதிலாலுடைய ஷேடோல, இவர் இந்த கதை இது எழுதுனது 1928. அந்த யூத் விங், இளைஞர்களுடைய விங்குக்கு வந்து இவர் தலைவரா இருந்தாரு. 1928 அந்த சமயத்துலதான் மோதிலால் நேரு காங்கிரஸ் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு கூட நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. 29ல இவர் ஓரளவு மோதிலாலுடைய பையன் அப்படின்றத தாண்டி நேரு தன்னுடைய தனி முத்திரையை அரசியல்ல பதிக்க ஆரம்பிச்ச காலகட்டம் ஞாபகம் இருக்கா? 1947 ஆகஸ்ட் 15 தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா இந்த ரிபப்ளிக் டே அது வந்து பிரிட்டிஷ் டிசைட் பண்ணது. ஆனா 1950 ஜனவரி 26 அப்படின்றது வந்து குடியரசு தினமாக டிசைட் பண்ணது நம்ம அதாவது இந்தியன் இந்தியால தலைவர்களாக இருந்தவங்க. ஏன் அப்படின்னு சொன்னா 1929 டிசம்பர்ல இந்த மாநாட்டுல நேரு வந்து இதை டிக்ளேர் பண்ணி, இது பண்ணலன்னா நாங்க எல்லாரும் இத ஒரு சுதந்திர தினமா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்த மாசம் வந்த அந்த நாள் ஜனவரி 26 வந்து சுதந்திர தினமாக பிரகடனம் செய்து கொண்டாடினாங்க. அந்த நாளைதான் நம்ம திரும்ப குடியரசு தினமாக அந்த மெமரியில கொண்டாடணும். நேரு தன்னுடைய தனிமுத்திரை பதித்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த 28, 29, 30 அது எல்லாமே வந்து நேரு ஒரு தனித்தலைவராக எவால்வ் ஆயிட்டு இருந்த காலகட்டம். இருந்தாலும் இவர் இப்போ இதை எழுதியிருக்கிறதுல என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, தலைமை பதவிக்கு மன்னர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு பரம்பரை அப்படின்ற அடுத்த அவங்களுடைய குடும்பத்துல ஒருவர் அடுத்த மன்னராக ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க பக்கத்துல இருந்து இந்த அரசாட்சியை ஆளும் விஷயங்களை எல்லாம் பார்த்திருக்கிறதுன்றதுனால அந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு பழக்கத்தின் காரணமாக ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கும். அதனால அவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாரு. பின்னாடி ஜனநாயகம் அப்படின்னு வரும்போது இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆகுது அப்படின்றத
ஜனநாயகத்துக்கு இந்த மாதிரியான தலைவர்களின் பிள்ளைகள் தலைவராவது வந்து எப்படி கேடு அப்படின்றத அவர் சொல்லுவாரா அப்படின்றத நான் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். அந்த இடத்துல ரொம்ப ஒரு சாஃப்டான டோன்னு எனக்கு தோணுச்சு. தவறு இல்லை, அவருடைய காலகட்டம் அந்த மாதிரியாக இருக்கலாம், அவர் வளர்ந்த சூழல் அந்த மாதிரியா இருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசித்தானே ஆகணும். தலைவர் பதவிக்கு ஒரு மன்னர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அந்த அடுத்த மன்னராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த மன்னரின் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒருவர் மன்னர் கூடவே இருந்து உதவி செஞ்சு அந்த அந்த ஆட்சி முறைகள்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஒரு மாதிரி மன்னருக்கு முன்னாடி இவரை கேட்டா ஓரளவு எல்லாம் இதாயிரும், மன்னர் அளவுக்கு எல்லாம் இவரும் வந்து தெரிஞ்சிருப்பாரு, ஓரளவு இவங்க 2 பேருடைய ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஓரளவுக்கு இவங்க 2 பேருடைய அறிவுத்திறனும், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை திருப்பி கேட்கிறோம் இல்லையா, அந்த அறிவுத்திறனும் ஒன்னாக இருக்கும் அப்படின்ற இதுல பக்கத்துல யாராவது இருந்து அவங்கள வந்து அடுத்த மன்னர் ஆக்கினா பரவாயில்ல. ஆனா அதுவரை வெறும் கேளிக்கைகளில் திரிந்த, வெறும் சுகவாசத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த, வெறும் ஆட்சி இதுலயோ எதுலையுமே பங்கு பெறாத மன்னரின் உறவினர்கள் வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்ததுதான் வந்து அந்த இந்த விஷயங்கள்லாம் ட்விஸ்ட் ஆனதுக்கான ஆரம்பம் இல்லையா. இப்ப ஜனநாயகத்துல என்ன நடக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இதுல அந்த அரசியல்ல பயின்றவர்கள் தான் அடுத்து அரசியலுக்கு வர்றாங்களா தலைவர்களின் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிடையாது. பட் இன்னொரு இது சொல்லுவாங்க, இல்ல ஜனநாயக முறையில தானே அவங்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அப்ப ஏன் நம்ம அதை அங்கீகரிக்க கூடாது, அவங்களும் மக்கள் வாழ் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்ற முறையில ஏன் அங்கீகரிக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. ஆனா இதுல தனி நபராக எந்த நபரும் வந்து ஜனநாயக முறைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வதில்லை, ஜனநாயகத்துல அந்த பரீட்சைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வதில்லை. ஒரு கட்சியாக அந்த கட்சி ஏன் பண்ண சொல்றோம் பாத்தீங்களா, சோசியல் கேபிட்டல், நீ வந்து பாப்பான் உனக்குன்னு ஒரு சோசியல் கேபிட்டல் இருக்கு, அந்த இது கேபிட்டலை பயன்படுத்திக்கிட்டு நீ வந்து முன்னேற வெக்கமாவே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கட்சியாக அந்த கட்சி ஏற்படுத்தி வச்சிருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஒரு சோசியல் கேபிட்டல் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கிற சோசியல் கேபிட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அடுத்த தலைவராக அடுத்த மன்னராக இவர் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால சுற்றி இருப்பவர்கள் ஏற்படுத்தி வைக்கிற ஒரு கேள்வி கேட்காத அடிமைத்தனம், கேள்வி கேட்காத ஒரு மன்னர் என்ற மன்னராட்சி முறையை ஒட்டிய ஒரு அந்த 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 ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயமும் இது ரெண்டும் சேர்ந்துதான் மன்னரின் உறவினர்கள், அதாவது தலைவரின் உறவினர்கள் வந்து அடுத்து வாரிசு அரசியல் அப்படின்ற முறையில உள்ள வர்றதுக்கு, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உதவிகரமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாலும் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு வரப்போகிற அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிற விஷயம் யார் தேர்ந்தெடுத்தும் வரல, அது பிளைனா அந்த தலைவர் தேர்ந்தெடுத்துதான் வருது. இந்த குற்றச்சாட்டை நான் அத்தனை கட்சிகள் மேல வைக்கிறேன். தேசிய அரசியலில் இருக்கிற அத்தனை கட்சிகளும், மாநில கட்சிகள் இருக்கிற அத்தனை அரசியலும், எல்லாருக்குள்ளயும் அந்த நப்பாசை இருக்குது, எல்லாருக்குள்ளயும் அந்த பேராசை இருக்குது. அது நப்பாசை கிடையாது, அது பேராசை. பட் அதை வந்து வெக்கமே இல்லாத மக்கள் சாத்தியப்படுத்தி கொண்டே இருப்பதால் அது ஒரு நப்பாசை தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு சின்ன குற்றமாகத்தான், ஒரு சின்ன தடுமாற்றமாகத்தான் அனைவரும் பாக்குறாங்க அப்படின்றது பெரிய வருத்தத்துக்குரியது. ஜனநாயக செயல்பாடுகள்ல பொறுத்த மட்டும் ஜனநாயகம் எப்படி வளரணும் அப்படின்னு சொன்னா அதிக அரசியல் கட்சிகள் வரணும். அதிக அரசியல் கட்சிகள் எப்படி வளரும் அப்படின்னா, எந்த சாதாரண தொண்டனும் ஒரு பதவிக்கு அவனுடைய அரசியல் திறனையும் மக்கள் பணியையும் வைத்து அவனால் வந்து ஒரு பதவிக்கு போய்விட முடியும் அப்படின்ற நிலை இருக்கும்போதுதான் ஒரு கட்சி வளரும். அதை விடுத்து தலைவரின் குடும்பமாக இருத்தலும் தலைவரின் குடும்பத்தினரை
அண்டி வாழ்பவர்களும் ஈஸியா பதவிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த எந்த ஒரு கட்சிக்குமே நல்லதில்லை. அந்த ஒரு நிலை, அந்த மாதிரி வீக்கான ஒரு நிலை வர்றது எந்த ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை. ஏன்னா ரொம்ப தீவிரமான கூரான கொள்கைகளை உடைய ஒரு கட்சி அப்படின்றது இந்த மாதிரி ஒரு செயல்கள்னால நீர்த்து போய்விட வாய்ப்பு இருக்கு. ஒரு பண்ணையார்த்தனம் ஒரு கட்சிக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த கட்சி எப்படி அழிஞ்சு போயிடும் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இது இந்த அதாவது ஒரு மக்கள் பணி செய்வதனால் ஒரு தகுதி வருவதில்லை. ஜஸ்ட் ஒரு நம்ம சரியா என்ன சொல்றது, இல்ல சட்டம் தெரிகிற வக்கீலா இல்ல சட்டம் தெரிகிற வக்கீலா அப்படின்ற வித்தியாசம் தான் இது ரெண்டு பேத்துக்குமே. அது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். நன்றி கோமதி. ஹலோ, காலை மிக்க நன்றி. நீங்க முழு நிறைய பேச்சு தலைவர்கள் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம மக்கள் இன்னும் பண்ணையார் தனத்திலேயே இருக்கிறதுனால அது ஒண்ணு, அந்த பண்ணையார் தனமாவே போயிட்டு இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு அவங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்ன அதே தலைவருக்கு தயார்படுத்துவது அப்படிங்கிறது வேற. ஆனா தலைவருக்கு தயார்படுத்தினதுக்கு அப்புறமா தயாராகாத ஆட்களை தலைவர்களாக திணிப்பது அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். சப்போஸ் தயார்படுத்தி அவங்க தலைவராகிறதுக்கான தகுதி அத்தனையுமே இருக்குன்னு தலைவராக வந்தா ஓகே, வெல் அண்ட் குட். நம்மள மாதிரியான ஒரு சமூகத்துல இன்னமும் முடியாட்சியவோ அல்லது இப்படி புதிதாக வர யாரையும் நம்பாம ஏற்கனவே இருந்தவங்களை நம்பக்கூடிய அந்த மனோநிலை இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிற ஒரு இடத்துல இதுதான் சாத்தியமாக முடியும். அதுவும் ஒன்று இருக்குது. எப்பயுமே ரெண்டு பக்கமும் தான் சொல்லணும்ல. சினிமா எடுக்கிறவங்க சொன்ன மாதிரிதான். ஆனா அது அப்கோர்ஸ் அது கரெக்டான வாதம் கிடையாது. ஆனா அப்படிதான் இருக்குது. ஏன்னா இங்க ஜனநாயகத்துல மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதா தான் இருக்குது. ஓட்டு போடுற மக்கள் கையில தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இவிஎம் பத்தி சொல்லலை, இவிஎம் இல்லாத இடங்கள்ல இவிஎம் கம்பேர் பண்ணாத அந்த விஷயங்கள் மட்டும் சொல்றேன் நான். அதுக்கப்புறம் இதுல கடவுள் எப்படி தோன்றினார், கடவுள் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது, எப்படி கடவுளும் மதமும் வந்ததுங்கிறது ரொம்ப அழகாவே நேர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த சாப்பாடு கொடுக்கறது, அது நீங்களும் இவங்களும் டீட்டெயில பேசுறீங்க. இதே பாயிண்ட் தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா, முதல்ல சக்கரை பொங்கல் எப்படி படைக்கப்பட்டது, இத்தனை வருஷம் இல்லாம கரும்பு வந்ததே நமக்கு 100 ஆண்டுகளுக்கு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அதுல சர்க்கரையாக எடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசன்ட் ப்ராசஸ். அதெல்லாம் சல்ஃபர் எல்லாம் ஒரு கெமிக்கலா அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு, ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ண முடியும் சல்ஃபர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே யூஸ் பண்றோம் தெரிய வருது. ஆனா அது இன்னைக்கு அந்த சர்க்கரையை போட்டு பொங்கல் பண்றதுங்கிறது கடவுள் ஏத்துக்கிறார், மற்ற விஷயங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன காலப்போக்கில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாத்திக்கலாம், அது அவங்களோட இஷ்டம். கடவுளுக்கு என்ன பிடிக்குங்க அது அவங்கவுங்கள யார் உள்ள போகிறதுக்கு அனுமதி வச்சிருக்காரோ அவர் மட்டும்தான் டிசைட் பண்ணுவார். வேற யாரும் அதை டிசைட் பண்ண முடியாதுங்கிறது பெரிய வருத்தமான விஷயம். இதுல இந்த பணக்கார தன்மை அல்லது ஜாதி இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு நாம நிறைய தடவை பேசியிருக்கோம். பெரியார் சொன்ன மாதிரிதான் பணக்கார தன்மைன்றது யார் வேணா எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். ஆனா அதுலயுமே ஜாதிய ரீதியா இந்த ஜாதிக்காரர்கள் கூடாதுன்னும் பொழுது அந்த ஜாதிக்காரர்கள் பணக்கார தன்மைக்கு எப்பொழுதும் போக முடியாது. அட்லீஸ்ட் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல யார் வேணாலும் பணக்கார தன்மையை எளிதில் அடைஞ்சிடலாம். ஆனா எதை அடைய முடியாதுன்னா பிறப்பால் வருகிற ஜாதிய அதனால் வருகிற உயர்வு தாழ்வு, அதனால் வருகிற தேவையே இல்லாத ஒரு மன திடம், அந்த உயர் ஜாதியில பிறக்கவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பெருமை, அது கொடுக்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடையாது. அது என்ன சொல்லுது, தற்குறித்தனம் அல்லது ஓவர் கான்பிடன்ஸ். அது இப்போ ஜாதியாத்தால் மட்டுமே வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. இங்க ஜாதிய ரீதியா இப்படியான விஷயங்கள் கட்டுண்டு இருக்கிற ஒரு சமூகத்துல தலைவன் மட்டும் எங்கேருந்தோ வர்றதுங்கிறது இப்பயோ ஒரு நேரங்கள் நடக்கிற நிகழ்வு. அப்படிதான் கலைஞர் அவர்களோ அல்லது
பெரியார் அவர்களோ ஒரு பெரிய தலைவர்களாக வந்திருக்கிறாங்க. பெரியார் அரசியல்ல வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வந்து அவர் பங்கெடுக்கலனாலும் அப்படி ஒரு தலைவரா வந்தார். ஆனா அது எல்லா நேரங்களும் நிகழறது கிடையாது. அதுவும் இப்போ வந்து இந்த ஜனநாயகம்ங்கிறது கிட்டத்தட்ட கட்டுத்தட்டி போயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய ஃபோர்ஸஸும் வேற மாதிரியான ஃபோர்ஸஸ்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல எல்லாம் இப்ப எங்க போய் மக்கள் எந்தெந்த மக்கள் எங்கெங்க போய் போராடுறதுங்கிற அந்த அந்த எந்தெந்த விஷயங்களை எதிர்த்து போராடுறதுங்கிற அளவுக்கு வந்து நின்று இருக்கோம் நம்ம. முற்போக்கா போயிட்டு இருக்கிறத நீங்க சொன்ன அந்த கேள்வி கேட்கறதுக்கு பதிலா என்ன குடும்பத்துல இருந்தா வருவீங்களான்னு கேட்கறது வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அது வந்து வேற ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா தான் போயிட்டு இருக்குது வழியா. ஏன் அப்படின்னா நீங்க வந்து வீக்கெண்ட் பண்றது அந்த பார்ட்டி அந்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கிற வழியா அல்லது ஒரு நேர்மையான அரசியலா இல்ல. நேர்மையான அரசியலா இருந்தா அத இது பண்ணுவாங்க. எல்லா கேள்விகளுக்கும் வந்து இன்னொரு அரசியல் பின்புலமும் இருக்கிறத வந்து பார்க்க வேண்டியதா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இது வந்து என்னோட வியூ பாயிண்ட் அதை சொல்லிடுறேன். வேற அது கான்ட்ராக்ட் பண்றதுக்குலாம் இல்லை. அது நம்ம மக்கள் எவ்வழியோ மன்னன் அவ்வழிங்கிற மாதிரி தான். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து தமிழ்நாடு, சவுத் இந்தியா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற அறிவு வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி கூட இல்லாத இடங்கள்லாம் நம்ம டிசைட் பண்ணிட்டு இருக்கோம் தலையெழுத்து. அது பெரிய போராட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற போராட்டங்களை போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்ம. அது நம்மளோட துரதிருஷ்டம் அப்படிதான் நினைக்க வேண்டியதா இருக்குது. மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து காலி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நன்றி. நாகஜோதி, நீங்களும் வந்து இந்த கடவுள் தோன்றினது, உணவு எப்படி படைக்கப்பட்டது, அவனோட அறிவுல தான் யோசிச்சுட்டு இருக்காது. அதே மாதிரி சேப்பியன்ஸோடைய மினி வெர்ஷன் மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே உங்களோட பாயிண்ட்ஸ்க்கும் மிக்க நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? டாக்டர் பொன்னுசாமி சார், நீங்க வந்திருக்கீங்க, ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமா? ரொம்ப நாள் ஆச்சு நீங்க பேசுறதை கேட்டு. மதுரக்காரி ஜாயின் பண்ண முடியுமா? மொடனா நேற்றுக்கு நீங்க நேத்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் இன்னைக்கு அதை பத்தி தான் உங்க பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கீங்க. நாகஜோதி லிசனர் போயிட்டீங்க. என்னப்பா இன்னைக்கு எப்படி பண்ணுது? கேக்குதா காலி நான் பேசுறது? ஆக்சுவலா கேக்குது கோம் சார். சாரி, கேக்குது. ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் எதுவும் இருக்குதா? எதுவுமே இல்ல. சரி, ஓகே. ஓகே, நான் ஸ்பீக்கர் கொடுத்தேன், யாரும் அக்செப்ட் பண்ணவும் இல்லை. நோ ப்ராப்ளம். அவங்க முடிஞ்சா அவங்களே